குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இது டிசிப்ளினரி ப்ரொசீஜர் சம்மந்தமாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இது இன்னுமே மணிவண்ணன் சார் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எல்லாரும் நோட்ஸை ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் வழங்கப்படுத்துறதுக்கு செய்கிறேன் நான். ஓகே, இப்போ ஒழுக்காட்டு நடவடிக்கை முறை. ஒழுக்காட்டு நடவடிக்கை முறைங்கிறது என்னங்கிறத பார்க்கக்குள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது ஒரு நிறுவனத்தில், ஒரு அரசு துறையில், ஏதாவது ஒரு நிறுவனத்தில், ஏதாவது அமைப்பில் அங்கே வேலை செய்கிற ஆட்கள் அல்லது அந்த வேலை செய்கிற உறுப்பினர்கள் ஒழுக்கக்கேடான தவறான விதிமீறிய செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா அதை விசாரித்து உண்மை நிலையை உறுதி செய்து தேவையான தண்டனை அல்லது பரிந்துரைகளை செய்து திட்டமிட்ட சட்டபூர்வமான பரிந்துரைகளை மேற்கொள்கிற ஒரு திட்டமிட்ட சட்டபூர்வமான நடைமுறை தான் டிசிப்ளினரி ப்ரொசீஜர், ஒழுக்காட்டு நடவடிக்கை முறை. இதை சுருக்கமாக சொல்ல போனால், ஒழுக்காட்டு நடவடிக்கை முறை என்பது ஒழுக்கக்கேடான செயலை விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் ஒரு முறை. அந்த அடிப்படையில் நான் இந்த தொகுத்த நோட்ஸ் தற்போது உள்ள ஈகோட் தாவண விதிக்கோவை அடிப்படையாக வச்சு இதை நான் தொகுத்து இருக்கிறேன். இதில் பொதுவான விஷயங்களை பார்க்கக்குள்ள, பொதுவாக ஒழுக்காட்டு அதிகார சபைகள் அல்லது ஒழுக்காட்டு அதிகாரிங்கிற வசனங்கள் இந்த ஈகோட்டில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு இதை கொஞ்சம் நோட்ஸாக தெளிவாக சொல்ல போகிறேன் நான். இப்போ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாளர்கள ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கான பிரதான அதிகார சபையாக, ஒழுக்காட்டு சபையாக அது செயற்படும். இந்த குழு என்ன செய்யும்? பணியாளர் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள், பணியாளர்கள் ஒழுக்கம் தொடர்பான பணியாளர் தொகுதி, அவங்களோட அதிகாரம், அவங்கள ஒழுக்கம் சம்பந்தமான ஒழுக்காட்டு அதிகார சபையாக காணப்படும். இப்போ இந்த சந்தர்ப்பங்களில் ஆணைக்குழுவோட ஏதாவது தீர்மானம் அல்லது அனுமதியின் அடிப்படையில் அதன் தவிசாளருக்கு அந்த ஒழுக்காட்டு அதிகாரிங்கிற அந்த அதிகாரம் வழங்கப்படலாம். இதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றும் இருக்குது. இதில் என்ன சொல்கிற பல்கலைக்கழகங்கள் இருக்கு, பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்கு, சென்டர் ஃபார் லேர்னிங் சென்டர்ஸ், கேம்பஸ் இன்ஸ்டிடியூட் இருக்கும், யுஎஸ்ஏவி இருக்கும், கேம்பஸ், அவங்கள ஒவ்வொரு ஆளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும். பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்காட்டு அதிகார சபையாக கவுன்சில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள், அலுவலர்கள் உள்ள விடயங்களில் தவிர்த்து ஒழுக்காட்டு அதிகார சபை அதன் உபவேந்தருக்கு வழங்கப்படலாம். அதே நேரத்தில் இப்போ சென்டர் ஃபார் ஹையர் லேர்னிங்ஸ் என்று சொல்லப்படுற பல்கலைக்கப்பட்டுள்ள ஏதேனும் உயர்கல்வி நிலையம் அதில் நிறுவன பணிப்பாளர்களோட அந்த பல்கலைக்கழகத்தின் பேரவை தான் ஒழுக்காட்டு அதிகார சபையாக இருக்கும். ஒரு வளாகம் அல்லது நிர்வாகங்களை எடுத்துக்கொள்ள அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்கள், அலுவலர்களை தவிர கல்விசார் அனைத்து ஊழியர்களுக்கும் துணைவேன் பேரவை அதிகார சபையாக ஒழுக்காட்டு அதிகார சபையாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு, அலுவலர்களுக்கும் அந்த பேரவை தான் அந்த கேம்பஸ், அந்த இன்ஸ்டிடியூட் எதோட இணைக்கப்பட்டிருக்கோ அவங்க அந்த 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 பல்கலைக்கழக பேரவை இருக்கும். அதே டைமில் உயர்கல்வி இதில் எவ்வளோ சொன்னால் அந்த அந்த உயர்கல்வி நிறுவனத்துக்கு இருக்கிற டிரெக்டர் இருப்பார். அவருக்கான ஒழுக்காட்டு அதிகார சபையாக, அதிகாரியாக அந்த பல்கலைக்கழகம் இணைந்திருந்தால் பல்கலைக்கழகமும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஏனைய ஊழியர்கள் தொடர்பில் பேரவை
ஆசிரியர்கள் பணிப்பாளருக்கு வழங்குவாங்க. ஆசிரியர்கள் அந்த அந்த ஹையர் லேர்னிங் சென்டரில் இருக்கிற ஆசிரியர் அலுவலர்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் பேரவை இருக்கும். அதே போல் யுஎஸ்ஏபி என்று சொல்லக்குள்ள அவங்களுக்கு பணியாள் தொகுதி இருப்பாங்க. அவங்களோட யுஎஸ்ஏபின்னு சொன்னால் பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபை அவங்களுக்கு அவங்களோட ஊழியர்கள ஒழுக்காட்டு அதிகார சபையாக யுஎஸ்ஏபி இருக்கும். அதே டைமில் அந்த ஹையர் லேர்னிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற பல்கலைக்கழகம் இணைக்கப்படாமல் நிறுவப்பட்ட உயர்கல்வி நிலையமாக இருந்தால் கட்டளை சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நியமிக்கப்படும் ஒழுக்காட்டு அதிகார சபையாக. அதே டைமில் அந்த வளாகத் தலைவர், பிரதி துணைவேந்தர், வளாகத் தலைவர், கற்கை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகார சபைகள் தான். அதாவது ஆசிரியர்கள் அவங்க கேட்டகரிகளை வராங்க. இந்த அதிகார சபை தான் அவங்க பொசிஷனாக இருந்தாலும் அதிகார சபையாக அந்த எந்தெந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகார சபைகள் இருக்கோ அவங்க கட்டளை சட்டத்தில் எது சொல்லப்படுதோ அவங்க இருப்பாங்க. உயர்கள் நிறுவனம் ஒன்றின் பீடத்தினது வளாகத்தினது பல்கலைக்கழகம் பீடாதிபதி, இதுவும் அந்த அந்த ஆஃபீஸர்ஸ் சொல்லு அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாலும் சம்பந்தப்பட்ட அதிகார சபைகள் இதுகளை மேற்கொள்ளும். ஒழுக்காட்டு கட்டுப்பாடு. எஸ், இப்ப டிரெக்டர்ஸ் அவங்க ஏதாவது ஆஃபென்ஸ் ஏதாவது செய்து அவங்களுக்கு எதிரான ஏதாவது எடுக்கணும்னு சொன்னா அது இப்ப எந்த பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சிருக்கோ அந்த பேரவையா சார், இல்லாட்டி யூஜிசியா அவங்களுக்கு இல்ல? அதாவது ஒரு ஹையர் யூனிவர்சிட்டியோடு இணைக்கப்பட்டிருந்த ஒரு ஹையர் லேர்னிங் சென்டர் சொன்னா அதன் பேரவை அந்த சில ஹையர் எஜுகேஷன் சென்டர்ஸ் லேர்னிங் சென்டர் இருக்கும், பல்கலைக்கழகம் இணைக்கப்படாமல் இருக்கும். அதுகளுக்கு கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அதிகார சபைகள் இருக்கும். பல்கலைக்கழக மானியங்கள் நியமிக்கப்படுகிற ஆணைக்குழு இருக்கும். அதுக்கு இப்ப யாரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோ அவங்களுக்கு அந்த இது இல்லையா சார்? இப்ப டிரெக்ட் இப்ப ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் மாதிரின்னு சொன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இப்ப அவர் அப்பாயிண்ட் பண்ணது யூஜிசின்ற நேரம் அவர் தண்டிக்கிறதுக்கான அந்த இதுவும் யூஜிசிக்கா இல்லாட்டி அந்த பல்கலைக்கழகம்? அது இப்ப பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமது. இப்ப கவுன்சில் தான் அவங்களுக்குரியது. இது இருக்கும் ஆசிரியர் அலுவலர்களை தவிர. இப்போ ஆசிரியர் கேட்டகரிகளை வரதில்ல, அவங்க பேரவை தான் அவங்களுக்கான ஒழுக்காட்டு அதிகார சபையா இருக்கும். ஒழுக்காட்டு கட்டுப்பாடு ஒழுக்காட்டு நடவடிக்கை தேவைப்படுத்துகிற தவறுகளுக்கு எதிராக துறை சார்ந்த ஆட்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் தத்துவம். இந்த கட்டுப்பாடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அல்லது உயர்கல்வி நிறுவனம், பல்கலைக்கழக மேன்முறையீட்டு சபைகள் போன்ற அமைப்புகளில் பணியாற்ற முறை சார்ந்த ஊழியர்களை தண்டிக்கவோ அல்லது அவர்களை பதவி விலக்கவோ பயன்படுத்தும் ஒரு நடவடிக்கை முறை. இதுதான் ஒழுக்காட்டு கட்டுப்பாடு. ஒழுக்காட்டு நடவடிக்கை தேவைப்படுதும் தவறுகள். இந்த தவறுகள் எந்த தவறுகளுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும் என்பதை குறிப்பிடும் பல்வேறு தலைப்புகளின் கீழ் அந்த தவறுகள் வகுக்கப்படுது. இப்ப இந்த தவறுகளுக்காக முழுமையான பட்டியல்ங்கிறது இல்லை. இது என்ன தவறு, ஒரு செய்கிற தவறை பட்டியலிட்டு வரையறுக்க இயலாது. ஒரு தவறை வரையறை செய்யும் நோக்கில் இந்த வரைவிலக்கணம் ஒழுக்காட்டு தவறுங்கிற வரைவிலக்கணத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஒழுக்காட்டு அதிகார சபையின் அபிப்பிராயப்படி ஒழுக்காட்டு நடவடிக்கை தேவைப்படுது எந்த செயலும் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு உட்படலாம். இப்போ இதுதான் இந்த செயலை செஞ்சாதான் இவருக்கு தண்டனை கொடுக்கலாம், இந்த செயலை செய்தால் இவருக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் பட்டியலுங்கிறது ஒன்று வரையறுக்கப்படலை. அந்த டைமில் இது பிழையான ஒரு விஷயமாக கருதப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒழுக்காட்டு நடவடிக்கை தேவைப்படுத்தப்படுது. தவறுகளின் வகுதிகள் இருக்குதுங்க. இப்போ தவறுகளின் வகுதிகள்
எத்தனையா இருக்குது தவறுகளின் வகுதிகள் புது கோட்டில்? 8. 8 சார். ஓகே, 9 வரலாம். 9 ஆ? கடைசியா 2 இவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது 8. அது இல்லாம வந்து அதிகார சபையால் அந்த ஒளிக்காற்று குழுவால அவங்க எதுவும் தவறுன்னு நினைச்சா அதுவும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ரைட், நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு வரேன். ஓகே, திறமை என்பதை என்னன்னு சொன்னா, ஒரு நபரிடம் எதிர்பார்க்கப்படும் கடமைகளை அவர் நேர்மையற்றது, அக்கறையற்றது அல்லது அசட்டையாக நடந்து கொள்வது போன்ற காரணங்களை, நேர்மை இல்லாம அக்கறையிடம் தொழிலை செய்யறதுல, அந்த கடமையை செய்யறதுல அக்கறை இல்லை, அசட்டையாக நடந்து கொண்ட காரணங்களால அல்லது பிற குறைபாடுகளாக சரிவர அவரது கடமையை நிறைவேற்ற தவறுவதைத்தான் இந்த திறமையின்மை குறிக்குது. இத்தகைய திறமையின்மை அவரை தகுதி நீக்கத்தால் ஏற்படக்கூடியதுமாகவும் அல்லது வேறு காரணங்களாக தோன்றக்கூடியதாகவும் இருக்கலாம். இது திறமையின்மை. அடுத்தது இரண்டாவது பார்க்க போனா தவறுகளின் வகுதிக்கு கீழே தகுதியின்மையை கொண்டு வராங்க. என்ன தகுதியின்மைன்னா, ஒரு நபர் தன்னிடம் உள்ளது என ஊகிக்கப்படும் அல்லது அவரது கடமைகளை திறமையாக நிறைவேற்றுவதற்காக அவர் அபிவிருத்தி செய்திருப்ப கருதப்படுற அறிவு, மனநிலை, உடல்நிலை அல்லது பிற பண்புகளின் குறைபாடுகளால ஏற்படுறது தகுதியின்மைங்கிறதுக்குள்ள நம்ம வரையறுக்கலாம். இது வந்து நெய்கோல்ல சொல்ற வசனங்களை நான் அப்படியே வச்சிருக்கிறேன். என்ன இதில் சொல்லுதோ, உழைப்பாங்கு, உடற்பாங்கு, அதாவது அவருக்கு அந்த வேலை செய்யறதுக்கு ஏற்ற தகுதிகளை அவர் இழந்த ஒரு நிலையை ஏற்படுற தகுதியின்மை பெறுகிறது. அது இப்போ ஒரு முதுநிலையில் ஒரு சீனியர் ஒரு ஆள் எப்படி வேலை செய்யும், அவர் ஒரு பதவியை வச்சு அவர் என்ன வகையான வேலைகளை செய்யணும், அவரோட அனுபவத்தை வச்சு எவ்வாறான வேலை செய்யணும், அவரோட இப்படியான விஷயங்கள்ல இருந்து அவர் அந்த தொழிலை செய்யாம போற ஒரு சந்தர்ப்பம் வந்து தகுதியின்மைங்கிறதுக்குள்ள அதை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கவனக்குறைவுங்கிறது 3வது வரையறுக்கப்பட்ட ஒரு விடயம். கவனக்குறைவுங்கிறதுக்குள்ள ஒரு நபருக்கு பொறுப்பாக வழங்கப்பட்ட கடமையை அசட்டையாக மேற்கொள்வதை குறிக்குது. இப்போ இது வந்து ஒரு செயலாகவோ அல்லது வேலை செயற்பாடுகளை நியாயமான தரநிலைக்கேற்ப நடைமுறைப்படுத்தாம, நிதிகளை வீண் செலவு செய்யப்படலைங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு உடைமைகள் சேதப்படவோ அல்லது இழக்கப்படவோ இல்லைங்கிறத பரிசீலிக்க வேண்டியது இதில் கவனக்குறைவுகளை பெறும். வந்து கவனக்குறைவுகளை அவர் வேலை செய்யக்குள்ள சில உபகரணங்களை பாவிக்கிற டைமில் அதை ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம் அல்லது ஒரு எம்ஏ இருக்கலாம், ஒரு லெப் அட்டெண்டன்ட் இருக்கலாம். அவரை கவனக்குறைவுங்கக்குள்ள அதை எப்படி கையாளணுங்கிற அறிவுகள்லாம் அவர்களுக்கு இருக்கு. அந்த இதுகளெல்லாம் அவங்க பாவித்து அந்த கவனக்குறைவிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும். நேர்மையின்மை என்பது முறையற்ற தனிப்பட்ட ஆதாயம் பெறும் நோக்குடன், இந்த நேர்மை நோக்குடன் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளை குறிக்குது. இதில் வந்து ஊழல், ஏமாற்றுதல், களவு, மோசடி, கண்ணியம் இல்லாமல் இருக்கிறது, பல்கலைக்கழக நிதிகளை அல்லது இந்த குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை தவறாக அல்லது அதை பிறகு வைக்கலாம்னு சொல்லிட்டு தற்காலிகமாக பயன்படுத்துறது, இதுகளும் வந்து நேர்மையின்மையில வருது. அதே டைமில் அறிக்கைகள் இருக்கும் பல்கலைக்கழகங்களில், விளக்கங்கள், ஆவணங்களை தயாரிக்கும் போதும் இப்போ உண்மைத்தன்மை, அதை
இரண்டாக உண்மைத்தன்மையை மறைக்கிறது, மூடி மறைக்கிறது, இளஞ்சம் பெறுகிறது. உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக அந்த தன்னை பதவியை பயன்படுத்துறது, அதிகாரம் இருக்கிற ஒரு ஆளுக்கு அதை பிழையா பயன்படுத்துறதும் நேர்மையின்மையில வரையறுக்கப்படுது. தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பல்கலைக்கழக ஆதனங்களை, நிதிகளை, தொழிலாளர்களின் அல்லது கீழ்நிலை ஊழியர்களை சேவைகளை பயன்படுத்துவதும் எதிர்கால சலுகைக்காக வெகுமதி அல்லது அந்த கிஃப்ட்டுகளை பெற்றுக்கொள்றதும் நேர்மையின்மை என பரிகணிக்கப்படுகிறது. முறைகேடான நடத்தை. முறைகேடான நடத்தைக்குள்ள அந்த 2 விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒன்று அலுவலக முறையான கடமைகள் தொடர்பில் முறைகேடான நடத்தை, கடமைகளுடன் தொடர்பில்லாத முறைகேடான நடத்தை. அலுவலக முறையான கடமைகளில் பார்த்தா ஆணைக்குழு, உயர்கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழக சேவைகள் வேலை செய்கிற ஊழியர்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க ஒழுக்கம், நடத்தை, அந்த இதுகளில் ஒழுக்கம் இருக்கணும், நடத்தை மீறல்கள் இருக்கப்படாதுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த இத்தகைய முறைகேடான நடத்தை எப்படி பார்க்குறோன்னு சொன்னா, அலுவலக முறையில் அனுபவிக்கப்படும் நம்பிக்கை இழத்தல். இப்ப நம்ம ஒரு ஆள் பல்கலைக்கழகத்தில் அல்லது ஆணைக்குழுவில் வேலை செய்கிற ஆள் ஒரு ஆள் இவரை நம்பலாங்கிற ஒரு நிலைமை உண்ட அவராக சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி இருப்பாரு. அப்படியான நம்பிக்கையை இழப்பாங்க. அடுத்தது கீழ்நிலை அலுவலர்களுடன் வேலைத்தளத்தில் அல்லது வெளியே அறியாமல் ஏற்படும் தவறுக்கான பொறுப்பாற்று நடத்தை. இப்ப முரண்பட்டு கொள்றது, அவங்களோட அது வேணுமென்று முரண்பட்டு தெரியாமல் நடந்த ஒன்றுக்கு முரண்படுறது. பிறகு இந்த அலுவலகம் பல்கலைக்கழக ஆணைக்குழுவிட ஏதாவது தரவுகள் பொதுமக்கள் இந்த பொதுமக்களுக்கு வழங்குறது. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, பல்கலைக்கழகத்தில இருந்து ஆவணங்கள் எடுத்து வெளிநபர்களுக்கு கொடுத்து ஏதாவது ஒரு சேவை, ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த சொல்றது. மற்றது இப்போ மாணவர்களை அல்லது இப்போ குறிப்பிட்ட ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள ஒரு நிறுவனத்துக்கு விசுவாசமற்றவர்களாக மாற்றுவாங்க. விசுவாசமற்றவர்கள் நினைச்சேன்னா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக மாணவர்களை தூண்டி விடுதல், ஊழியர்களை தூண்டி விடுறது, அந்த இதுகளும் அலுவலக முறையான முறைகள் நடத்தைகளில் வருது. அதே டைம்ல இப்போ நம்மளோட தொழில் செய்கிற இடங்கள்ற வளங்களை அரசியலுக்கு அல்லது அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறது, வன்முறைகள், ஆதன சேதங்களை செய்கிறது, மாணவர்களை சுமூகமாக செய்யப்படுற பணிகளை ஊழியர்கள் தடுக்கிறதுக்கு தூண்டி விடுறது, தொழிலிட ஆதனங்களை தனிப்பட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு இப்படி அரசியலுக்கு பயன்படுத்தலாம்ங்கிறது எப்படின்னு சொன்னா, இப்ப அரசியல்ல போஸ்டர்கள் நம்மளோட ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு கட்சிக்கு சார்பாக செய்யறது. ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் ஒன்றிற்கும் பல்கலைக்கழக வாகனங்கள் சுற்று நிர்வாகங்கள் இருக்கிறதுக்கு பல்கலைக்கழக வாகனங்கள் அரசியல் அதாவது தேர்தல் நடவடிக்கைகள் அது விடுவிக்கப்படுறது. அது சுற்று நிரூபத்தின் அடிப்படையில விடுவிக்கப்படுறது. அந்த இது வராது. ஆனா இது எப்படின்னா வரும், அரசியலுக்கு பயன்படுத்துறது பல்கலைக்கழக வளாக சொத்துக்களை, அந்த இதுகள் வருகிறது. இதுக்கு மேலதிகமாக பார்க்கக்குள்ள கடமைகளுடன் தொடர்பில்லாத முறைகேடான நடத்தைங்கிறது வருகிறது. இப்போ இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பல்கலைக்கழகத்துக்கு உள்ளுக்கு அவங்க செய்கிறது, பல்கலைக்கழகத்தில் உள்ள நபர்களை அல்லது மாணவர்களை, ஊழியர்களை, ஆவணங்களை, சொத்துக்களை பல்கலைக்கழகத்திலிருந்து செய்கிறது.
இதுக்கு மேலதிகமாக என்ன செய்வாங்கன்னா அதன் தொடர்பு அமைப்புக்கு பணியாற்ற ஊழியர்கள் இருப்பாங்க. நேரடியாக தொடர்பில்லாத நிலையில சில வகையான முறைகேட நடத்தைகள் அவங்க செய்வாங்க. அது என்னது? வழக்கமான குடிபோதை, அலுவலகங்களுக்கு வரக்குள்ள குடிபோதையிலேயே அவங்க வருவாங்க. இப்ப பல்கலைக்கழகத்துக்கு வெளியே பொது இடங்கள்ல வந்து இந்த ஒழுக்கக்கேடா ஒழுங்கீனமாக அல்லது தந்த மதிப்பை குறைக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வாங்க. சில நேரம் சண்டை பிடித்த பொது இடங்கள்ல அப்படியானது. சில நேரம் பகிரங்கமாக இடிச்சொல், பேச்சு வழக்குகள், முறையற்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இருக்குது. அதே டைமில் வந்து இப்போ செலவினங்கள் செஞ்சிருப்பீங்க நீங்கள். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் வந்து மிதமிஞ்சிய செலவழிப்பு காரணமாக இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கடன்களை செட்டியாக பெற்று மக்களை ஏமாற்றி அப்போ இந்த சிலக்குள்ள அவடத்தை வந்து எல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், வேற பல்கலைக்கழகத்துக்கு எந்த இதுவும் இல்லைங்கிறதால் என்றாலும் அந்த பல்கலைக்கழகத்தின் நன்மதிப்புக்கு இது வந்து எதிர்மறையாக தாக்கத்தை செலுத்தும். இப்போ இப்படியான ஒரு ஆள் நடக்கக்குள்ள இவர் எங்கே வேலை செய்கிறார் ங்கிற ஒரு கொஸ்டின் வரக்குள்ள நம்ம பல்கலைக்கழகத்துக்கு இப்படியா நடக்குதுங்கிறத சொல்ல போறதெல்லாம் வந்து கடமைகளுடன் தொடர்பு இல்லாத முறைகேடான நடத்தை கீழே இதுகளை கொண்டு வரலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சவுண்ட் சரியான குறைவா இருக்கு சார். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, ஒருக்கா செக் பண்ணிடலுமா சார்? இல்லை, இந்த சவுண்ட் கிளியரா தான் இருக்குது. கிளியர் சார், ஆனா சரியான குறைவா இருக்கு. அப்போ உங்களோட வால்யூமை பாருங்க ஒருக்கா. வால்யூம் ஃபுல்லில் இருக்கு சார். அப்போ மட்டாக்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடலுமா சார்? மட்டாக்கள் என்ன இருக்கு சார்? கிளியரா தான் சார் இருக்கு. கிளியரா தானே சார்? ஓகே ஓகே சார், சாரி. அப்போ நான் கொஞ்சம் கிட்ட வந்து கதைக்கணும் லேப்டாப். ரைட். இப்போ வந்து ஒழுக்கக்கேடுங்கக்குள்ள இப்போ ஒழுக்கக்கேடுங்கிற சொல் பார்க்க போனால் ஒரு நிறுவனத்தில் தேர்வாக்கப்படும் ஒழுக்கத்துக்கும் ஒழுங்கிக்கும் எதிராக நிகழும் பல்வேறு வகையான தவறுகளை குறிக்குது. இப்போ என்னன்னு சொல்லுங்க, நேரம் தவறி வாரது, உத்தரவுகளை நிறைவேற்ற மறுக்கிறது, மேல்நிலை அதிகாரிகள் இருப்பாங்க, கீழ்நிலை அலுவலர்கள் அல்லது பொதுமக்கள் மீது கடுகடுப்பாக நடந்து கொள்வது, பணிக்காலத்தில் குடிபோதையில் இருப்பது. இது வந்து மேலுக்கும் வருகிறது. அலுவலக வழக்கமான குடிபோதைங்கிறது வெளியாலையும் வருகிறது. ஒழுக்கக்கேடுகளை பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் அவர் ஒழுக்கக்கேடு குடிபோதையில் வாரது. பிறகு பல ஒரு நிறுவனத்திலிருந்து அல்லது அனுமதி பெறாமல் வெளியேறது. ஒரு பல்கலைக்கழக நிறுவனத்தில் வெளியேறதுன்னா அனுமதிகள் புறப்படணும். பல காரணங்கள் இருக்குது. அது அடுத்த இதுகளில் பார்க்கலாம். வரவிடாப்புல கையொப்பம் விடாமல் அதை பதிவுகளை மாற்றுறது கூட ஒழுக்கக்கேடான விடயங்களாக தான் பார்க்கப்படுது. மற்ற டைமில் இப்போ மற்ற பல்கலைக்கழக வளாகத்தில் மற்றவர்கள் மீது இப்போ சண்டை பிடித்தது, அதுகளும் அதுகளும் ஒரு முறைகேடான நடத்தைக்குள்ள பார்க்கப்படுது. இப்போ இவ்வளவும் நம்ம ஏற்கனவே 23 வந்த கோட்டுக்கும் முதற்கால பகுதிகளில் இருந்த இது வழக்கமாக இருந்து வந்தது. இதுக்கு பிறகு 2 விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. என்னது? பிளஜரிசம். இது என்னன்னு சொன்னா கருத்து திருட்டு. எப்படின்னு சொன்னா ஒரு கருத்து திருட்டுங்கிறத பார்க்கக்குள்ள ஒரு ஆள்ற படைப்பை அவரது அனுமதி இல்லாமல் அல்லது அனுமதி வழங்காம, அனுமதி இல்லாமல் அல்லது வாங்காம தன்னுடைய சொந்தம் போல அவர் தான் உருவாக்கியது போல சமர்ப்பிச்சு அவர் அதுக்குரிய அசல் படைப்பை ஒரு அசல் படைப்பை திருடி தன்னுடையது என காட்டுற ஒரு செயற்பாடு தான் கருத்து திருட்டு. கருத்து திருட்டுல 2 முக்கியமான செயல்கள் அடங்கும். ஒன்று, வேறொருவன் வேறொருவர் படைப்பை நம்ம அனுமதி என்று எடுத்துக்கொள்வதும், அந்த படைப்பை தனக்கு சொந்தமானதென காட்சிப்படுத்துவதும் இங்க
பிளஜரிசம் என்று சொல்லப்படுது. இப்போ பிளஜரிசம்ங்கிறது அது பின்னுக்கு இருக்குது, எப்படி அதை கண்டுபிடிக்கிற முறைகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதை வேண்டுமென்று செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, என்ன தெரியாம வேண்டுமென்று செய்யப்பட்டதும் சரி, அலட்சியத்தால் ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி, இது வந்து கல்வியில நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஏமாற்றும் செயற்பாடுகளுக்கு கீழே இதை கொண்டு வரணும்னு சொல்லுது. இப்போ இந்த திருட்டு நெறிமுறையே தார்மீகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது மற்றவர்களின் கருத்துக்கள், கருத்து வெளிப்பாடுகள், கைப்பற்றும் கல்வி திருட்டு, கல்வி முறைகேடாக இது பல இடங்கள்ல காட்டப்பட்டு கொண்டிருக்குது. இது அடுத்தது நம்ம ஊழல் என்ற செயல்பாட்டை பத்தி விளக்கமா பார்க்கறோம்னு சொல்லக்குள்ள, சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் முரணாக நடைபெறும் தவறான செயற்பாடுகளை குறிக்குது. குறிப்பா ஊழல் என்பது எப்படின்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு அல்லது பல்கலைக்கழகத்துக்கு அல்லது ஆணைக்குழுவுக்கு, யுஎஸ்ஏபிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகள் அல்லது வேறு ஒரு நபருக்கு தவறான அல்ல சட்டவிரோதமான சலுகைகள் நன்மைகளை வழங்குறது, யாருக்காவது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அறிந்தபடியே எடுக்கப்படும் நடவடிக்கைகள், ஒரு ஆளுக்கு இதால நஷ்டம் ஏற்படும்ங்கிற ஒரு ஒரு எடுகோளின் மீது அவருக்கு எதிராக செயற்படுறது. அடுத்தது சட்டத்துக்கு முரணாக தவறான நன்மைகளை யாருக்காவது வழங்கும் நடவடிக்கைகளும் இதுல ஊழலுக்கு கொண்டு வருது. இப்போ இந்த ஊழல் செயற்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஊழியர் தனது பதவியின் காரணமாக யாரையாவது தவறான வழியில நன்மை பெற செய்வது, தன் பதவியை பயன்படுத்தி நன்மை பெற செய்வதும் ஊழலுக்குள்ள வருது. வேறு ஊழியரை சட்டத்துக்கு எதிராக செயல்படாமல் இருக்க தூண்டுவதும் ஊழலுக்கு கொண்டு வர சந்தர்ப்பத்தில் பதவியின் காரணமாக தன் பதவியை பயன்படுத்தி தனக்கு தெரிஞ்ச தகவல்களை தனக்கு நன்மைக்காக, பல்கலைக்கழக தகவல்களை தனது நன்மைக்காக பயன்படுத்துறதும் ஊழலுக்குள்ள வருது. அல்லது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது, வேறு நபரை நேரடியாக அல்லது மறைமுகமாக தூண்டி ஊழல் செய்கிற முயற்சிகளில் ஈடுபடுறது. இப்போ எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஊழல் என்பது ஒருவர் பதவியை தனிப்பட்ட அல்லது வெளிப்புற நலன்களுக்காக சட்டவிரோதமாக பயன்படுத்தும் செயல் என்பதை நம்ம கண்டறிய, இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒழுக்கக்கேடு என்பதையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல நான் புதுசா உண்டு, இது ஏற்கனவே இருக்குது. இப்ப இவ்வளவுதான் குற்றம், இவ்வளவுதான் குற்றங்களுக்கு கீழே வருங்கிறது இல்லை. என்ன இவ்வளவு இதுக்கு கீழ் மேலதிகமாக சொல்ல போகக்குள்ள என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற சட்டங்களை மீறுறது, என்ன தோதான சாதனங்கள் என்ன சட்டம், உங்களுக்குள்ள ஓர்டர், நமக்கு வர ஓர்டர், ஆர்டினன்ஸ், சர்க்குலர்ஸ், பைலோஸ், ஆக்ட், காலத்துக்கு இன்டர்னல் சர்க்குலர்ஸ், இதுகளும் நாங்கள் மீறுற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நமக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை செய்யப்படும்ங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய தொடர்பு நிறுவனங்களில் செயற்படுவாங்க. பின்வரும் 78ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டம், அதன் கீழ் உருவாக்கப்பட்ட அனைத்து சட்டங்கள், அமைச்சரால அல்லது ஆணைக்குழுவால் வெளியிடப்படுற கட்டளைகள், நீதி சட்டங்கள், ஓர்டர், ஆர்டினன்ஸ், ஒழுங்கு விதிகள், ரூல்ஸ், ரெகுலேஷன், பைலோஸ், இப்படியானவைகளையும் நாங்கள் ஃபாலோ பண்ணலென்றாலும் நமக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்படலாம். Excuse me.
ஒரு தவறு எடுத்துக்கொண்டா அது எவ்வளவு பாரதூரமாய்ங்கிறத கணிப்பது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு தவறு எவ்வளவு தவறு கடுமையானதான மதிப்பீடு செய்கிற போது அதை செய்ய தவறும் செயல்ற தன்மை மட்டும் பார்க்கப்படுவதில்லை. அதுக்கு மேலதிகமாக சில முக்கியமான அம்சங்களும் கருத்து கொள்ளப்படணும். அவை அந்த தவறை செய்த நபர் வகைக்கும் பதவி. இப்போ ஏன் இதுன்னு சொன்னால் ஒரு ஒர்க் சைட் செய்கிற விட்ட தவறுக்கும் ஒரு வீடாதிபதி விட்ட தவறு அல்லது நிர்வாகி விட்ட தவறுக்கும் இடையில அது என்ன அவங்களுக்கு அந்த வகிபாகங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதுகளை வைத்து தான் அந்த பாராளுமன்றங்களை பார்க்கணும். அவரது அனுபவம், பணியிடம், எவ்வளவு பொறுப்புகள் எவ்வளவு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, அந்த நிகழ்ந்த அந்த தவறு நடந்த காலம், சூழ்நிலைகளும் இவைகள் எல்லாம் பார்த்து தான் தவறுங்கிறது இவ்வளவு பாரதூரமானது என்பதை நம்ம தீர்மானிக்கணும். இப்போ தவறுகள்ங்கிற ஒரு சந்தர்ப்பம் இவ்வளவும் தவறுகளை பார்த்தேன். இப்போ தவறுகளை அறிவிக்கப்படணும். இப்போ தவறுகள் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஆணைக்குழுவில் உயர்கல்வி நிறுவனத்தில் அல்லது கல்வி நிறுவனத்தில் பணியாற்ற ஒரு நபர் அவரது அறிவு கட்டிய அளவில் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற மற்ற யாரிடமாவது ஒழுக்கக்கேடான செயல் நடைபெறுகிறது என்கிறத அறிந்தார் என்றால் அதை தன்னை மேலதிகாரிக்கு உடனடியாக அறிவிக்க அவர் உரிமை உடையவராக இருக்கணும். இப்போ அதே டைமில் அந்த மேலதிகாரி தனக்கு கிடைக்கிற அந்த புகாரை அல்லது தகவலை உடனடியாக உரிய ஒழுக்காற்று அதிகாரிக்கு வைக்கணும். இப்போ பொய் சொல்றங்கிறதெல்லாம் அடுத்த இதில் வரும். என்னென்ன ஆவணங்கள் நம்ம பின்னுக்கு வரக்குள்ள இப்போ குற்றம் எப்படி செஞ்சாரு, எவ்வாறாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் பயன்படுத்தப்படணுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒழுக்கக்கேடு ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முறையை நடைமுறைப்படுத்தணும். அதே டைமில் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நமக்கு. இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கக்குள்ள உங்களோட உயர்நிலை அதிகாரிகள் உங்களோட சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ் அல்லது ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் அல்லது சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் உங்களோட மேற்பார்வை செய்கிறாங்க. இப்போ அவங்க ஐக்குள்ள தங்களுக்கு கீழ் இருக்கிற அலுவலர்களை நடத்த மற்றும் செயற்பாடுகளை அவதானித்து தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு உரிய தகவல்களையும் அறிக்கலாம். இப்போ இந்த இதில் முக்கியமாக இப்போ திறமையின்மை, இப்போ தகுதியின்மை, கவனக்குறைவு, நேர்மையின்மை, முறைகள் நடத்தை, ஒழுங்கீனம், கருத்திருட்டு மற்றும் ஊழல் போன்ற ஒழுக்கக்கேடான அப்படி அந்த மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணின அவ்வளவையும் சேர்த்து அல்லது முறைகேடான செயல்கள் இடம்பெறுவதை கவனிக்கின்ற போது அதை மேலதிகாரிகளுக்கு உடனடியாக அறிக்கணும். இது இப்போ ஒழுங்கான நிர்வாகத்துக்கும் நேர்மையான பணிக்கு வேலை செய்கிற சூழலுக்கும் அடிப்படையான கட்டாய பொறுப்பாக இருக்கும். இப்போ இதில் தண்டனைகள் இருக்குது, சிறிய தண்டனை இருக்குது, அல்லது பெரிய தண்டனை இருக்குது. இப்போ ஒழுக்காற்று நடவடிக்கக்கூடிய தண்டனைகள் பரவலாக இருக்கும். அவற்றில் முக்கியமாக நம்ம பார்க்குறோம்னா முதல்ல பார்த்தோம்னா கண்டித்தல் அல்லது கடுமையாக கண்டித்தல். இது பொதுவாக எழுத்து மூலம் வழங்கப்படுகிறது. அடுத்தது தணிக்கை செய்தல், குற்றச்சாட்டு பதிவு செய்த அந்த விவரங்களை அலுவலக ஆவணங்களில் பதிவு செய்தல். ஒரு வாரத்துக்கு குறைவான இது சிறிய தண்டனைகள் அடங்குகிறது. ஒரு வாரத்துக்கு குறைவான காலத்துக்கு சம்பளத்தை குறைத்தல் என்பது மற்றும் ஒரு சிறு தண்டனையாக வரையறுக்கப்படுகிறது. கடுமையான நடவடிக்கையாக ஓராண்டை மீறாத காலத்துக்கு சம்பள உயர்வு நிறுத்துறது, அதை குறைக்கிறது, பிற்போடுறதையும் உள்ளடக்கிறத போல ஒழுக்காட்டு விசாரணை முடிவில் ஊழியர் ஒரு ஆளை அவர் சொந்த செலவில் இடமாற்றம் செய்கிறது, அதை விட கடுமையான அல்லது வேறு வகையான தண்டனைகளையும் விதிக்கலாம். தண்டனைகள் அலுவலக ஒழுங்கை பராமரிக்கிறதுக்கும் நெறிமுறைகளை மீறியவர்களுக்காக உரிய கட்டுப்பாடுகளையும் விதிக்கவும் மிக முக்கியமான
ஒன்றாக காணப்படுகிறது. இதுக்கு மேலதிகமாக பெரிய தண்டனைகள் பார்க்கறதுக்குள்ள ஒரு ஏற்கனவே சிறிய தண்டனைகளை பார்த்துட்டு பெரிய தண்டனைகளில் முதல்ல பார்க்குறதுக்கு நம்ம ஒரு வருடத்து மீறாத காலப்பகுதிக்கு சம்பள உயர்வு ஒன்றை என்ன செய்கிற நிறுத்துற குறைக்கிற பிற்போடுறது. அதே போல பிற்பட்ட காலப்பகுதி பதவி உயர் பரீட்சைகளுக்கு அமர்வது, ஒரு ஆள் வந்து ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுத போறாரு, அப்படியான தகுதியை இழக்க செய்கிறது அவருக்கு. அதே டைம்ல சீனியோரிட்டிகள் அவருக்கு குறைக்கப்படும். சீனியோரிட்டிங்குள்ள பதவி நிலை அவர் முதுநிலை குறைக்கப்படுகிறது. அதே டைமில் பதவி இறக்குறாங்க. இப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வச்சு இப்போ ஒரு குற்றத்தை வச்சு அது பெரிய பாரிய தண்டனை வர பதவியை கிழக்கு இறக்கலாம். சில நேரங்களில் பொது அந்த திறமையின்மை காரணமாக அந்த ஊழியரை கட்டாய ஓய்வுக்கும் அனுப்புவதற்கு ஒரு வகையான நடவடிக்கை பெரிய தண்டனைக்குள்ள வருது. இப்படி ஒழுக்காட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஊழியர சேவை முடிவுறுத்துவது, பணி நீக்கம் செய்கிறது என்பது மிகவும் உச்ச ஒரு தண்டனையாக பார்க்கப்படுது. சொல்லப்படுற என்னென்றா பதவி நீக்கம் தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு கருணை அடிப்படை கட்டாயம் என்பதற்கான மாற்று நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். ஒரு ஆளை பணி நீக்கிறது வேற கட்டாய ஓய்வுங்கிறதுக்கு கீழையும் அவரை கொண்டு வரலாம். சார் இதுல ஓராண்டை விஞ்சாத இருக்கிறது பாரிய தண்டனைக்கா ஓராண்டுக்கு மேற்பட்டதா சார்? எது அந்த பெரிய பாரிய தண்டனையில ஓராண்டை விஞ்சாதண்டா அது ஓராண்டுக்கு உட்பட்டதா? உட்பட்டதா? அப்ப உட்பட்டா அது பெரிய தண்டனை நினைக்கலாங்க சார். வெறும் இல்ல இன்கிரிமெண்ட்டை நம்ம சஸ்பெண்ட் பண்றது இதுல அப்ப இது ஓராண்டை விஞ்சாத நிறுத்துதல், குறைத்தல், பிற்போடுதல், அது பாரிய தண்டனைக்கெல்லாம் வருது. ஓராண்டுக்கு உட்பட்ட விஞ்ஞாதன்னு சொல்லுது. அது வந்து தமிழ் கோட்ல அந்த வசனம் போடு வட்டிக்குது. ஆனா இங்கிலீஷ் கோட்ல வந்து எக்ஸீடிங் 1 இயர்ங்கிற வேர்ட் போடு வட்டிக்கு சார். அப்ப அதாவது ஒரு வருடத்துக்கு அதிகமான மேஜர் பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, தமிழ் கோட்ல விஞ்சாதவர்ன்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. மாத்தி விடுங்க. இப்ப குற்றப்பணம் ஒன்று ஒரு சர்ச்சார்ஜ் ஒன்று வழங்குறாங்க ஒரு குற்றம் செய்யப்பட்ட ஒரு ஆளுக்கு. அப்ப சர்ச்சார்ஜ் ஒன்று விதிக்கக்குள்ள அந்த ஒரு ஊழியருக்கு சர்ச்சார்ஜ் ஒன்று விதிக்க சந்தர்ப்பங்கள்ல அந்த சர்ச்சார்ஜை வந்து அவர் தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கணும். ஒரு மில்லியன் கணக்கில் அவருக்கு சர்ச்சார்ஜ் பிரிக்காங்க. அப்படி எல்லாமே இல்லாமல் அந்த தண்டனை அந்த சர்ச்சார்ஜ் பண்ணுறதுகள் வந்து அவருக்கு தாங்கக்கூடிய வகையில் இந்த ஒழுக்காட்டு அதிகாரிகள் அதெல்லாம் கவனத்தில் எடுத்தல் வேண்டும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் என்னண்டா சார், இப்போ அந்த தண்டனை வந்துட்டு ஒரு ஆளுக்கு, அதாவது விதிக்கப்படுற தண்டனை சரியாக நிரூபிக்கப்படாத போது அல்லது வேண்டுமென்றே அவருக்கு தண்டனைகளை வந்துகிட்டு வழங்க முற்படுகின்ற போது அதற்கு எதிராக அவர் வந்துட்டு மேன்முறையீடு செய்யக்கூடிய சட்டங்கள் இதில் இருக்குதா? மேன்முறையீடு வந்து அடுத்ததுல வெறும் பின்னுக்கு யூஎஸ்ஏபிக்கு தான் மேன்முறையீடு போகலாம். ஆனால் இவங்களோட ரிப்போர்ட்டை வச்சு திடீரென்று ஒரு முடிவுக்கு வர முடியாத வரக்கூடாதுன்னு சொல்லி இது இந்த பிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஃபார்மல் இன்கொயரி கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் வச்சு ஆளும் அதிகார சபை வந்து அதை திருப்தி அடையணும், இது சரியாக செய்யப்பட்டிருக்குங்கிறத அவங்களும் பார்க்கணும். அது பின்னுக்கு சொல்லப்படுது. அதில் விளங்குதா? ஓகே சார். ஓகே. எச்சரிக்கை இருக்கும். ஒரு எச்சரிக்கைங்கிறது என்ன, ஒரு தண்டனை அல்லன்னு கோர்ட்ல சொல்லப்படுது. நம்ம ஏன் அது தண்டனை இல்லைன்னு சொன்னா, ஆனா ஒரு ஒழுக்கார் நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் செயலை அல்லது ஒரு ஆள் செய்ய தவறிய செயலை அதிகமான முறையில
மீண்டும் மீண்டும் அவர் செய்யாமல் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை முறை. இப்போ இந்த எச்சரிக்கைங்கிறது ஒழுக்காட்டு அதிகாரியால் அதிகாரபூர்வமாக விடுக்கப்படுற உண்டு. அத்துடன் அந்த எச்சரிக்கையை தெரிவிக்கிற கடிதம் பிரதி உண்டு பிஎஃப்ல போடணும். ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் மீண்டும் அந்த ஊழியர் மேலும் தொடர்ந்தும் அவ்வாறான விடயங்களில் ஈடுபடும் போது ஒழுக்க கட்டுப்பாட்டை மீறுற ஒழுக்க நடவடிக்கைக்கு உட்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இவ்வாறான எச்சரிக்கை கடிதங்கள் அதில் தாக்கம் செலுத்தும். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதிக கட்டுப்பாடு கையளித்தது எனக்கு சொல்லியிருக்கேன் அதிகார சபையில். என்னென்ன மேலைகள் சொன்னது அதிகார சபைகள். இப்போ அந்த அதிகார சபைகள் எப்படி இவங்களுக்கு கையளிக்கலாம், யாருக்கு கையளிக்கலாம்ங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இதில் அற்ப தண்டனைகள் வழங்குற அதிகாரமும் இருக்கு இவர்கிட்ட. இப்போ இது அற்ப தண்டனைக்குள்ள இப்போ மேலதிக பல்கலைக்கழக மானியங்க ஆணைக்குழு பொறுத்த வரைக்கும் செயலாளர்கள் வகுதி மேலதிக செயலாளர்கள் தவிர ஆணைக்குழு முதற்பட்ட ஆட்களுக்கு அடிஷனல் செக்ரட்டரி எச்சரிக்கை கொடுக்கலாம். கடுமையான எச்சரிக்கை, தணிக்கை செய்தல், இதெல்லாம் அற்ப தண்டனைக்குள்ள கொண்டு வரப்படுற விஷயம். இது மாதிரி அந்த டேப் அட்டவணைப்படுத்தியிருக்கிறேன். முதலாவது இதில் சொல்லப்படுறது ஆணைக்குழுவில் அற்ப தண்டனைக்கு வழங்குகிற தத்துவம் உள்ள ஆணைக்குழுவின பணியாற்றும். இதில் சொல்றது பல்கலைக்கழக மட்டத்தில் இப்போ ஒரு உதவி பதிவாளர்களுக்குள்ள உள்ளாக்கள் இந்த டேபிள் நான் அப்டேட் பண்ணலை. நம்ம அந்த வளமையானது அதே இது டேப் 3வது அற்ப தண்டனைகள் இருக்கிறதெல்லாம் சரி இங்கே அப்டேட் பண்ணி தரனால யாருக்கு எவ்வாறான தண்டனைகள் அற்ப தண்டனைகளை வழங்கலாங்கிறத சொல்லப்படுது. அதே நேரத்தில் பாரிய தண்டனைகளை யாராரு கொடுக்கலாம், அது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில் எப்படி செய்யலாம், பல்கலைக்கழகங்களில் யார் செய்யலாம்ங்கிறத சொல்லப்படுது. ஆனால் இவைகள் நடைபெறத்துக்கு முதல் ஒழுக்காட்டு விசாரணை முறையாக நடத்தப்பட வேண்டும். இப்ப ஒழுக்காட்டு விசாரணை நடத்துறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. கிளியராய்க்கா விளங்குதா பேசுறது? ஒழுக்காட்டு விசாரணை நடத்துற ஆட்கள் யாரு? எல்லாரும் நடத்தலாமா ஒழுக்காட்டு விசாரணையை? இங்க பார்க்கக்குள்ள ஒழுக்காட்டு விசாரணை இங்கக்குள்ள 2 பிரிலிமினரிக்கும் ஃபார்மல் பிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், ஃபார்மல் இன்கொயரிங்கிறது. அப்போ ஒழுக்காட்டு அதிகாரி உட்பந்தியில் இப்போ நம்ம பின்னுக்கு சொல்கிறோம் 8 1 2 3 4 5 சொல்கிறோம். அப்போ அந்த இதில் பேர் குறிப்பிடப்பட்ட ஆட்கள் அந்த பதவி தொகுக்கப்பட்டிருக்கிற ஆட்கள் அவங்களிலிருந்து ஒரு ஆளை, ஒரு குழுவை அல்லது ஒழுக்காட்டு அதிகாரிய அலுவலர் ஒரு ஆளை நியமிக்க முடியும். இப்படி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியமனம் விசாரிக்க அதிகாரபூர்வமான அடையாளம். ஒரு சும்மா சட்டப்படி விசாரிக்கணும். இப்போ எப்போதும் முதற்கட்ட விசாரணை மற்றும் முறையான விசாரணை யார் நடத்த அதிகாரம் பெற்றுள்ளனங்கிறத பார்த்துக்கிறது. ஒழுக்காட்டு அதிகாரி அல்லது அரசவை, அதாவது இந்த 19வது அத்தியாயத்தின் கீழே பின்வரும் ஆட்களை ஒழுக்காட்டு விசாரணைகளை நடக்கிறதுக்கும் முதற்கட்ட விசாரணை நடத்துவதற்கும் நியமிக்கப்படலாம். இதில் யாரு அங்கே வருவாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள இப்போ உயர்கல்வி நிறுவனத்தில் உள்ள ஆளும் அதிகார சபையின் இப்போ ஒரு கவுன்சில் பேரவையில் உள்ள அல்லது ஆளும் அதிகார சபைங்கிறக்குள்ள கமிஷனில் உள்ள அவங்கள விசாரணை நடத்துறதுக்கு உறுப்பினர்களாக நியமிக்கப்படலாம். அல்லது ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் அல்லது நிறுவனத்தில் இப்போ சீனியர் லெக்சரர் கிரேட் 2 அதுக்கு மேலான தரம் சிரேஷ்ட உதவி நூலகர் அதுக்கு மேலான பதவியை வகிக்கிற இவரைனையும் இவங்க நியமிக்கலாம். அதே டைமில் இப்போ நிர்வாக தரத்தில் இருக்கிற உத்தியோகத்தர்களையும் நியமிக்கலாம். அதே போல்
சில ஏனைய நிறுவனங்கள் இருப்பாங்க பல்கலைக்கழகங்கள்ல. ஏன் அதை பின்னுக்கு சொல்றாங்க, ஏன் அவங்களை நியமிக்கலாம்ங்கிறதுக்கு. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அல்லது நிறுவனங்கள், உயர் நிர்வாகங்களில் ஆரம்பகட்ட விசாரணையை முறையான விசாரணை நடத்துறதுக்கு அனுபவமும் திறனும் உள்ளாக்களை நபர்களையும் தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த சிஸ்டத்திலிருந்து வரக்கூடியவர்கள் பொதுவாக பல்கலைக்கழக முறையில். இப்போ 5வது சொல்லப்படுறாங்கன்னு பொது நிர்வாக அமைச்சினால இப்போ நான் லாஸ்ட் வீக்கும் ஒரு லிஸ்ட் வழியாயிருக்கு. ஒவ்வொரு இயருக்கும் அந்த பட்டியல், அதாவது பொது நிர்வாக அமைச்சினால ஒரு பட்டியல் வெளியிடப்படும். என்ன இந்த பெயர் பட்டியல் ஒன்று இருக்கும். அவங்க யார், அவங்க எப்படி, என்ன வகையான அந்த இன்குவாரி நடத்தலாம், என்ன மீடியத்தில் நடத்தலாம் அவங்கங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு அவங்க போகலாம்ங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு வரும். அப்படியான ஆட்களை தான் நடத்தணும். இப்போ விசாரணை நடக்க போகுது. இப்போ நடக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், ஒழுங்கு விசாரணை முதற்கட்ட விசாரணை நடக்கக்குள்ள வழக்கு தொடுகிறது, வழக்கை முறையாக அதை ஆர்கனைஸ் பண்ணி நெறிப்படுத்தி கொடுக்கறதுக்கு, முதற்கட்ட விசாரணையை நெறிப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அலுவலரையும் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸர்னு சொல்கிற அவர் அந்த பல்கலைக்கழக அந்த வழக்குகள் விசாரணைகளை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளையும் அவர்கிட்ட அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ மேலே சொல்லப்படுது, அப்போ மேலே இப்படியான ஆட்கள் இருக்காங்க. இந்த 5 பேர் 5 கேட்டகரிகளை வர ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒழுங்குள்ள நடத்த நியமிக்கப்பட்ட நபர் இந்த தேர்வு செய்கிற போது சம்பந்தப்பட்ட தவறின் பாரதூரமான தன்மை பார்க்கணும். குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய குறிப்பிட்ட துறையில் உள்ள தொழில்முறை அறிவு இருக்கணும். குற்றச்சாட்டுப்பட்ட நபரின் பதவி மட்டத்தை பார்க்கணும். அவர் வழக்க தொடுத்து கொடுக்குற அந்த ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் வந்து லீகல் அட்வைசரா இல்லை லீகல் ஆஃபீஸராகவும் இருக்கலாம், அல்லது அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தை கையாண்ட ஒரு இவராகவும் ஒரு அதிகாரியாகவும் இருக்கலாம். பொதுவாக பல்கலைக்கழகங்கள்ல சட்டத்துக்கு பொறுப்பான உதவி பதிவாளர் தான் அதை இருப்பார். அவர் அந்த வழக்குன்னா அந்த விசாரணையை நெறிப்படுத்தி கொடுப்பார். அவர் அதை தெளிவாக பல்கலைக்கழகத்தின் சார்பாக நெறிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர். இப்போ பதவி மட்டம் பார்க்கணும், அவரோட சீனியோரிட்டி பார்க்கணும், மொழி பார்க்கணும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதில் பார்க்கணும். இப்போ இந்த வழியில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 8-3 ஒரு நிர்வாக தரத்தில் ஒரு அலுவலரை நியமிக்கும். நாங்கள் இது ஒரு உதாரணத்தை கேட்டா எப்படின்னா, ஒரு விரிவுரையாளர், ஒரு பேராசிரியர் செய்த தவற இன்கொயரி பண்ணுறதுக்கு இப்படியான ஒரு ஆளை இன்னொரு செய்யலாமாங்கிற ஒரு கேள்வியை கேட்குற ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதை சொல்லணும்னா அவளுக்கு அந்த முதுநிலை, அந்த ஆளின் முதுநிலை, அறிவு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த அந்த நியாய சபையை அல்லது விசாரணை அலுவலரை அப்பாயிண்ட் பண்ணணும். சிறிய தவறுகளின் சுருக்க முறை தண்டனை நடவடிக்கை முறை. இப்போ நிர்வாக பணியாளர் பதவி நிலை அல்லாத குறைந்த தகுதி குறைந்த பணியாளர் எதிராக நிகழ்ந்த இப்போ சிறிய தவறு தொடர்பாக கடுமையான தண்டனை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்படியான சம்பவம் எழுப்பப்பட்டால் அந்த பணியாளர் உடனடியாக பணியாளர் என்ற உடனடி மேலதிகாரி என்ன செய்யணும், அந்த பகுதி தலைவர், நிர்வாக அலுவலர் தகுந்த முறையில் விசாரணை நடத்த வேண்டும். இதுக்கு சிறு தவறுகளுக்கு விசாரணை நடத்த வேண்டும். குற்றச்சாட்டுக்குரிய நபர்
தம்மிடம் உள்ள தன் குற்றச்சாட்டை அறிவதற்கும் அதுக்கு எதிராக அவர் விளக்கம் தருவதற்கும், அதாவது எதிர்வாதத்தை முன்வைக்கிறதுக்கும் அவருக்கு போதுமான அவகாசமும் வழங்கப்படும். இப்போ முதல்ல விசாரணை அறிக்கை கண்காணிப்பு அலுவலக வழமையான செயல்முறைகள் அடிப்படையில் தயாரிக்கப்பட வேண்டும். அதாவது விசாரணை அறிக்கைங்கிறது கண்காணிப்பு அலுவலரின் முறையான செயல்முறை. இப்போ சும்மா அவர் காணாமல் அதை ஆராயாமல் தயாரிக்கப்பட முடியாது. இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த விதப்புரைக்கு ஏற்ப முறையாக துல்லியமாக இருக்க வேண்டிய வகையில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும். இப்போ அப்படி சமர்ப்பிச்சுட்டு அதை என்ன செய்யணும், அவர் முறையான தோதான ஒழுக்காட்டு அதிகாரிக்கு சமர்ப்பிப்பார். இதன் மூலம் அந்த அதிகாரி அறிக்கையின் அடிப்படையில் உரிய முடிவுகளை எடுப்பார். ஆளும் அதிகாரி. இப்போ முதற்கட்ட விசாரணை நடத்த போகிறோம் அல்லது முறை சார்ந்த விசாரணை நடத்துகிற நடவடிக்கை முறை என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஊழியருக்கு எதிராக பட்டியலிடப்பட்டிருக்கு பாரிய தண்டனைகள் ஒன்றை தேவைப்படுத்தப்பட்டு தவறு இருந்தால், அல்லது மேலே இந்த 10வது பந்தியில் குறிப்பிட்ட மாதிரிக்கு மேலே நம்ம ரிசர்ச் பண்ண மாதிரிக்கு சுருக்கமுறை நடவடிக்கை முறைகள் அந்த ஊழியருக்கு பொருத்தம் இல்லை என்றால் அந்த தவறுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை உத்தேசிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் இந்த ஆணைக்குழுவின் தவிசாளர் அல்லது உயர்கல்வி நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்ற அலுவலர் அவசியமான முதல்நிலை புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும். இப்போ இதில் ஃபேக்ட் ஃபைண்டிங் ஒன்றும் செய்யணும். இப்போ மேலே நம்ம சொன்னோம் தானே, யார் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற அந்த இது கீழே அந்த அந்த புலனாய்வுகளை செய்யக்கூடிய அதிகாரிகளை மேற்கொள்றதுக்கு நியமிக்கப்படலாம். இப்போ முதல்நிலை புலனாய்வு என்பது ஒரு நிகழ்வு, நடந்த நிகழ்வை முழுமையாக கண்டறிவதற்கான நடைமுறை தான். இப்போ இது நோக்கம் என்னன்னு சொன்னால், ஊழியர் ஒருவர் தவற வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்கான சாட்சிகளை தேடுவதுதான் முதல்நிலை புலனாய்வின் நோக்கம். இப்போ இந்த நிலையில நம்ம சாட்சிகள வாக்கு மூலங்களை பதிவு செய்கிறது, ஆவணங்களை தேடி பரிசீலனை செய்கிறதெல்லாம் அடங்கும் சாட்சிகள வாக்கு மூலங்கள். இப்போ முதல்நிலை புலனாய்வு விசாரணைங்கிற நடவடிக்கை, முதல்நிலை புலனாய்வுங்கிறது விசாரணைங்கிற நடவடிக்கைகளை நம்ம கொண்டு வரக்கூடாது. இப்போ அதில் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் போது சந்தேக நபர் அல்லது அவரது பிரதிநிதி சமூகம் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த தவறு தொடர்பில் அல்லது அந்த நபர் பொறுப்பில் உள்ள ஒரு பொருள் அல்லது நிதி அல்லது களஞ்சிய சாலை போன்ற விடயங்கள் சரிபார்க்கப்படணுங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது அவருடைய முன்னிலையில் சரிபார்க்கிறதுக்கு அவரை அழைக்கப்படுதல் வேண்டும். அவர் இப்போ அப்படி சரிபார்த்த அவரை முன்னிலைக்க வேண்டும் அல்லது பெறுபவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதே போல சாட்சி ஒருவர் அவரை சாட்சிகளை நம்ம கூப்பிட்டு அவங்களோட சாட்சிகளையும் பதிவு செஞ்சு முதல்நிலை புலனாய்வு முதல்நிலை புலனாய்வை மிக விரைவாக முடிக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமான அவ்வளவு விடயங்களையும் கொடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த இதுல ஒன்றை தொகுத்து வரக்குள்ள இப்போ முதல்நிலை புலனாய்வும் போது குற்றவியல் தவறு அல்லது லஞ்சம் சந்தேகிக்கப்படும் போது அல்லது வெளிப்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான நடைமுறை என்னன்னு சொன்னா, இப்போ இத்தகைய சந்தேகங்கள் ஏற்பட்டால் என்ன செய்யணும்? முதல்நிலை புலனாய்வுல குற்றவியல் அல்லது லஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உடனே உயர்கல்வி நிறுவனத்தை தலைமை அதிகாரி, பிரதான நிறுவன அலுவலர்
அந்த டைமில் அந்த ரிப்போர்ட்டோட அந்த என்ன ரிப்போர்ட் குற்றவியல் நடந்திருக்கா இலஞ்சம் நடைபெற்றுங்கிற ஒரு பிரதியோட சேர்த்து போலீஸுக்கும் லஞ்ச ஆணை என்ன லஞ்ச ஆணையாளருக்கும் அதிகாரபூர்வமாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அதே டைமில் இப்போ முதல்நிலை புலனாய்வுடன் தொடர்பான தரப்பினரும் முதற்கட்ட விசாரணையை மிக விரைவாக முடித்து அதற்கான அறிக்கையை விரைவாக வழங்குறது என்னத்துக்குன்னு சொன்னால் குறைந்த தாமதம், அதாவது நாங்கள் கூடிய நேரம் காலம் எடுக்காமல் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட ஆளுக்கு தண்டனையோ அல்லது விடுதலையோ பெற்றுக் கொடுக்கிறது ஒரு நோக்கமாக இருக்கணும். சார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் இப்போ அவருக்கு போலீஸ்ல வரையும் போயிட்டு இங்கேயும் விசாரணை போயிட்டு போல அவரை பதவியிலிருந்து தடுத்து நிறுத்தி வைக்கணுமா? இந்த மாதிரி அதில் 2 விஷயங்கள் இருக்குது. அதை நான் பின்னுக்கு எழுதியிருக்கேன், நான் சொல்கிறேன். நான் இப்போ முதல்நிலை விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு தவறான நடத்தை இதில் முதல்நிலை அறிக்கை கிடைக்கப்பட்ட உடனே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஆவணங்கள் இருக்கும், அந்த அறிக்கை இருக்கும். இதெல்லாம் முறையாக சரிபார்க்கப்பட்ட பிறகு ஆளும் அதிகாரி சபை ஆளும் அதிகாரி என்ன செய்வாருன்னு சொன்னால் அதிகார சபையின் செயலாளர், அதாவது கவுன்சிலர செயலாளர் பதிவாளர் இருப்பார், அல்லது இப்போ இந்த ஃபைல்களை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரி இருப்பார், சட்ட உதவி பதிவாளராக இருக்கலாம், அல்லது அந்த பிஎஃப்ஐ ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்கலாம். அவர் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து முதல்நிலை விசாரணைக்கு நடவடிக்கைக்காக வழங்கணும். அப்போ அந்த ஃபைல்கள்லாம் என்னன்னு சொன்னால் இந்த கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கணும், யாருக்கும் அதை காட்டக்கூடிய தேவைப்பாடெல்லாம் நம்ம இல்லாமல் இருக்கணும். இப்போ இதே டைமில் முதல்நிலை விசாரணை அறிக்கை அடிப்படை எந்த ஒரு தவறான மேற்கொள்ளப்படவில்லை என தெளிவாக தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட ஒழுக்காட்டு அதிகாரி மேற்கொள்ளப்பட்ட முதற்க நடவடிக்கைகள் மற்றும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங்லேயே ஒன்று நடக்கலன்னு சொன்னால் அதோடைய இந்த விசாரணையை முடித்து கொள்ளலாம். ஆனால் முதல்நிலை விசாரணை அறிக்கையில் ஒரு குற்றம் ஒன்று நடந்திருக்குதுங்கிறத முதல்நிலை விசாரணை அதிகாரி தெரிவுபடுத்தியிருப்பார்னு சொன்னால் முதற்கட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒழுக்க நடவடிக்கை முடிவு கொண்டு வருவார். இதை அவர் திருப்பி ஃபார்மல் இன்குவரிக்கு அதை செய்யலாம். இதை இப்போ ஆவணங்கள் வருது. இப்போ முன்னால் கேட்ட நீங்கள் இப்போ இதுக்கு அப்பீல் பண்ணலாம்னுக்குள்ள இப்போ ஃபார்மல் இன்குவரி ரிப்போர்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் வருகிறது. வரக்குள்ள அதை எடுத்து உடனே அதுக்குரிய தண்டனைகள் வழங்குறதுக்கு அப்பால் அது என்ன செய்யணும்னு சொன்னால் சீராக ஆய்வு செய்யலாம். இப்போ குற்றப்பத்திரிகை அவருக்கு சார்ஜ் ஷீட்டை வழங்கலாமா அல்லது விளக்கம் கோரலாமாங்கிற நியாயமான காரணம் இல்லை, அல்லது வழங்கத்தான் வேண்டும்ங்கிறதெல்லாம் முடிவெடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் சார்ஜ் ஷீட்டை வழங்குறதுக்குரிய ஏற்பாடுகளையும் வழங்கப்படாண்டா அவடத்தை முடிவுறுத்தி அல்லது ஏதாவது கரெக்ஷன் செய்யறாலும் இவரத்தை செய்து இதை முடிவுறுத்தி கொள்ளணும். இப்போ குற்றப்பத்திரிகைங்கிறதுக்குள்ள குற்றப்பத்திரிகை யாரால சமர்ப்பிக்கப்படும் சொன்னால் ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியால் தான் அது சமர்ப்பிக்கப்படுதுன்னு சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணப்படும். இப்போ இதுக்கு அவங்களுக்கு அந்த போதிய அறிவு இருக்குமாங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுற பட்சத்தில் பல்கலைக்கழகத்தின் சட்ட அலுவலர் இந்த குற்றப்பத்திரிகை தயாரிக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். குற்றப்பத்திரிகைங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அமைப்பில் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறது என்னென்னா எந்த செயலை அவர் எந்த செயலை அல்லது எதை செய்ய தவறியதற்காக அவரை தண்டிக்க உத்தேசிக்கப்படுகின்ற ஒரு செயலை அல்லது தவற தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்கும் கூட்டு மட்டும்
மட்டும் இருந்தால் போதும். இதில் தவறுகள் எந்த வரைவிலக்கணத்துக்கு உட்பட்டவை என்பது கட்டாயம் இல்லை. இப்போ சந்தேகிக்கப்பட்ட ஆளுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கும் போது முதல்ல அவரது பெயரும் பதவி பெயர் முகவரி சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். சம்பந்தப்பட்ட மேலதிகாரி மூலமாக அல்லது அவருக்குரிய தனிப்பட்ட விலாசத்துக்கு பதிவு தபால்ல இதை அனுப்பணும், இந்த சார்ஜ் ஷீட்டை. இப்போ தவறு அற்ப தண்டனையா அல்லது அற்ப தண்டனைக்கு உட்பட்டதா அல்லது பாரிய தண்டனைக்கு உட்பட்டதாங்கிறத கட்டாயம் அவங்க சுட்டி காட்ட வேணும். யார்? ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. இப்போ தவறுன்ற விளக்கங்கள் தெளிவாக குழப்பமில்லாத மொழியில தரப்பட வேண்டும். நான் என்ன சொல்றீங்க, லாங்குவேஜுங்கிறது கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ குற்றச்சாட்டில் முக்கிய தவறு எப்போ அந்த குற்றம் எப்போ நடந்துச்சு, அதில் தேதி, நேரம், எந்த இடத்துல நடந்த போன்ற விவரங்களும் அதில் நமக்கு சார்ஜ் ஷீட்டில் உள்ளடங்கப்படணும். இப்போ விசாரணைக்கு பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் முழுமையாக பட்டியலிடப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அல்லது அவரது பிரதிநிதி அவற்றை எங்கே பெறலாம், நம்ம பட்டியலிடப்பட்டு வைக்கலாம். அந்த பட்டியல் எங்கே பெறலாம் அல்லது எங்கே பார்வையிடலாங்கிறதையும் நம்ம தெரிவித்து இதுக்குள்ள அடக்கணும். அதே டைமில் இப்போ குற்றச்சாட்டுக்கு எதிரான மறுமொழி சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அந்த எத்தனை நாளைக்குள்ள நீங்கள் உங்களோட குற்றப்பத்திரிகைக்கான மறுமொழி சமர்ப்பிக்கணுங்கிறது எல்லாத்தையும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிடப்படணும். இப்போ போதாங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு மறுமொழி அளிக்க நேரம் போதாத ஒரு சந்தர்ப்பம் உண்டு அவருக்கு ஏற்படும் பட்சத்தில் அதை அவருக்கு மேலதிகமாக நேரங்களை வழங்குறதுக்கும் உள்காட்டு அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கு. அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்படணும். அதுல அவர் மறுமொழின்னு சொன்னா அவர் ஏன் தண்டனை அளிக்கப்படக்கூடாதுன்றதுக்கான மறுமொழியா இல்லாட்டி அவர் குற்றம் செய்தாரா இல்லையான்றது இதுல சொல்லணும் சார். அதாவது சொல்லப்படுது என்னன்னு, அவர் ஏன் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கான மறுமொழியை தரணும். அவர் நான் குற்றவாளி இல்லைங்கிறதெல்லாம் சொல்லலாது. தான் குற்றமற்றவருங்கிறத நிரூபிக்கிறதுக்குரிய ஆவணங்கள் அவ்வளவையும் சப்மிட் பண்ணணும் அவர். ஓகே, ஓகே சார். இப்போ ஒரு ஆளுக்கு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணுறோம். நாங்கள் சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் வழங்கினா என்ன நடக்கும்? மிக முக்கியமாக ஒருவருக்கு ஒழுக்காறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டால் அந்த நபர் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு பயண அனுமதி, புலமை பரிசு, சம்பளத்துடன் கூடிய கற்கை விடுப்பு, கடன், முற்பணம், அட்வான்ஸ் விடயங்கள் விசாரணை முடியும் வரைக்கும் உடனடியாக இடைநிறுத்தப்படணும். இந்த விஷயம் கடந்த கோர்ட்ல இது இருக்கல. ஆனா இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு எவ்வளோ தெரியுன்னா 911 சர்க்குலர்ல சொல்றாங்க. இதுல இல்லாத விடயங்களை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ட்ல பொது ஜெனரல் கோர்ட்ல பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணலாம்க்குள்ள இதை மேட்ச் பண்ணி தான் இந்த இதை எடுப்பாங்க, சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணினேன்.
குற்றச்சாட்டுக்கான மறுமொழி. இப்போ ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்க அவரிடம் அந்த மீது மறுமொழி அளிக்குமாறு கூறப்பட்டார். அந்த நபர் முழுமையானதுமான ஒரு எழுத்து பிரதியாக மறுமொழி அளிக்க வேண்டியது அவசியம். மறுமொழி அளிக்கணும். மாறாக நான் குற்றவாளி அல்ல என்று கூறுவது போதுமானதாக கருதப்படாது. அவர் தம்மை சார்ந்த விசாரணை தவிர்த்துவிட்டு ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே விவரங்களை தந்து தண்டனைக்குரிய முடிவை ஒழுக்காற்று அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மறுமொழியில அவர் தம்ம குற்றத்திலிருந்து விடுவிக்க பயன்படுத்த விரும்பும் அனைத்து ஆதார ஆவணங்களின் முதல் மூலப்பிரதி அல்லது சான்றுப்பட்ட சர்டிஃபை பண்ணப்பட்ட கொப்பீஸுகள் இருந்தால் அவைகளை குற்றப்பத்திரிகைக்கு சான்றாக சமர்ப்பிக்கணும். எல்லாத்தையும் இணைத்து அவர் சமர்ப்பித்தல் வேண்டும். இப்போ அனைத்து விவரங்களையும் ஆய்வு செய்த பிறகு ஒழுக்காட்டு அதிகாரி அந்த நபரை குற்றத்திலிருந்து விடுவிக்க முடியாது என கருதினால், தவறு அற்ப தண்டனைக்குரியதாக இருந்தால் அல்லது தகுந்த தண்டனையை வழங்கலாம். அல்லது அவ்வாறான அல்ல என்று கருதினால் ஒரு முறையான விசாரணையை நடத்த ஒரு விசாரணை அலுவலரை நியமித்து அதை கண்டுபிடிக்கிற உண்மைகளின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் எடுக்கலாம். இப்போ சார்ஜ் ஷீட்டை வச்சு அவர் ஒழுக்காட்டு அதிகாரி இதில் இவர் குற்றமற்றவருங்கிறது மூலம் அவரை விடுவிக்கலாம். அல்லது அவங்க திருப்திப்படாத ஒரு பட்சத்தில் நம்ம மேலே சொன்ன 5 கிரைட்டீரியாவில் உள்ள நபர்களை அழைத்து அந்த நபர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு இவங்களுக்கு முதல் முறையான விசாரணையையும் நடத்தலாம். ஒழுக்காட்டு விசாரணை பிரதிநிதித்துவம். வழக்கு விசாரணை நடக்கிற சமயத்தில் பல்கலைக்கழகத்துக்கு உயர் நிறுவனத்துக்கு உதவி புரிவதற்காக என்ன செய்யணும், அல்லது ஆணைக்குழுவின் தவிசாளர் அல்லது உயர்கல்வியின் பிரதான நிறைவேற்று அலுவலர் என்ன செய்வார்னா தேவையான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வழக்கு அந்த விசாரணை முன்னிலைப்படுத்துறதுக்கு அல்லது அதுக்கு உதவுவதற்கு பல்கலைக்கழகத்திலிருந்து பணியாற்ற வழக்கின்ற ஏதாவது சாட்சியாக இல்லாத ஒருவரை நியமிக்கலாம். அந்த நியமிக்கப்பட்ட நபர் குற்றஞ்சாட்ட நபருக்கு மேலதிகாரியாவதற்கான தன்மையை கொண்டிருப்பது சிறந்தது. இப்போ அவன் சொல்றதெல்லாம் முழுநிலைங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லப்படுது. இப்போ குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கும் ஆணைக்குழு, உயர்கல்வி நிறுவனம் அல்லது அரசு சேவை பணியாற்றும் அல்லது வாரான சேவையில் ஓய்வு பெற்றுள்ள ஒருவரால் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கான அனுமதியும் வழங்கப்படலாம். அவ்வாறு அனுமதி கோரப்படணும். அல்லது அவர் இப்படியான தவங்களில் தவிர்த்து ஒரு சட்ட ஆலோசகரையும் வழக்கறிஞர் லோயர் ஒரு ஆளையும் நியமிக்க அனுமதி பெற்று விசாரணைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு செய்யலாம். ஒழுக்காட்டு விசாரணை நடக்குது. இப்போ ஒழுக்காட்டு விசாரணைகள் அனைத்தும் தொடர்புடைய நபர்களின் நலனுக்காகவும் சீரான நிர்வாகத்துக்காகவும் முடிந்த அளவு விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த நிலையில் விசாரணை அலுவலரோ அல்லது நியாய சபையோ தாமதமின்றி விசாரணை நடத்தி ஒழுக்காட்டு அதிகார சபை குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள அல்லது நியமனம் செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்கள் எது முன்னுக்கு வருதோ, இப்போ 3 மாதம் முன்னுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முதல் கொடுக்கணும். அல்ல நியமிக்கப்பட்ட தேதி பார்த்து எது முன்னுக்கு வருதோ அவங்க அதுக்கு முன்னதாக விசாரணை அறிக்கையை ஆளும் அதிகார சபைக்கு ஒழுக்காட்டு அதிகாரிக்கு சமர்ப்பிக்கணும். இப்போ அந்த விசாரணை நடத்துறதுக்கு இடைஞ்சலாக அல்லது ஒத்தி வைக்க சொல்றாங்க, தாமதப்படுத்துறதுக்கு ஏதாவது காரணம் சொல்றாங்கிறதெல்லாம் நுணுகி ஆராயப்படணும். அதாவது ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக ஆராயப்பட்டு இது வேண்டுமென்று செய்யப்படுகிறதா இல்லை உண்மையான காரணங்களால் தவிர்க்கப்படுதுங்கிறதெல்லாம் பார்த்து
கடைசியில் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்ற ஒத்திவைக்க கேட்கறதெல்லாம் நிராகரித்து விட்டு விசாரணை கடைசி நாள்ல இருந்து 60 நாட்களுக்குள்ள விசாரணை அறிக்கையையும் அதோடு சேர்ந்த ஆவணங்களையும் ஒழுக்காற்று அதிகாரிக்கு விரிவாகவும் முறையாகவும் சமர்ப்பித்தல் வேண்டும். இப்ப குற்றம் சாட்டப்பட்டவரும் இதை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கான ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? வழக்க அந்த விசாரணைக்கான தேதிகள்ல காலக்கெடு கேட்கலாமா அவர்? காலம் இப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபரும் அந்த விசாரணை நடத்துறதுக்கான அந்த காலத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்க சொல்லி அவரும் ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லாட்டி விசாரணை அவங்க வந்து விசாரணைய காலத்துக்கு காலம் மிக விரைவாக 3 மாதத்துக்குள்ள நடத்தி முடிக்கணுங்கிற சந்தர்ப்பத்தில் சில நேரம் இதை பிந்தி போடுறதுக்குரிய ஏற்பாடுகள் முயற்சிகளை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் செய்யலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ என்னன்னு சொல்ற சாட்சிகளை சரி கட்டுறங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் பெறக்கூடியதுக்காகத்தான் அது அவர் ஒத்தி வைப்புங்கிறது அவர் நியாயமான காரணமா இருந்தா ஒத்தி வைக்கலாமே ஒழிய நியாயமான காரணம் இல்லைன்னு சொன்னா ஒத்தி வைக்க தேவையில்லை. ஆனா அவர் ரிக்வெஸ்ட் பண்ணலாமே பண்ணலாம் குற்றம் பண்ணலாம். ஓகே சார், அவர் பண்ணலாமான்றதுதான் இந்த क्वेश्चन. பண்ணலாம் அவர் பண்ணலாம். இப்ப ஒரு 2 கூட்டங்களுக்கு அவர் வரலன்னு சொன்னா தனிக்கட்சி விசாரணைக்குள்ள நம்ம விசாரணையை தொடர்ந்து கொண்டு போகணும். அவர் 2 கூட்டத்துக்கு மேல வரலங்கிறத பூர்ணப்படுத்தினாலும் உறுதிப்படுத்தினாலும் இதை கொண்டு போகலாம். இந்த சந்தர்ப்பத்துல 2 கூட்டத்துக்கு வரலண்டா விசாரணையை முடிக்கலாமா சார்? ஒழுக்காட்டு அதிகாரிக்கு அப்படி அதிகாரம் முடிக்கிறல்ல, விசாரணைய அவங்க நடத்தி கொண்டு போகணும். அதாவது எவிடன்ஸ்களை வச்சு வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். இப்ப கருத்து திருட்டுக்கான நடவடிக்கை இருக்குது வளர்த்த. இப்ப கருத்து திருட்டுங்கிற முதல்ல உள்ளதுல ஒரு இதுன்னு சார் என்னன்னு சொன்னா ஒருத்தர் கேட்டார். அது இதுதான் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அவருக்கு வந்து அதுக்கான அந்த குற்றத்துக்கான பதிலளிக்கிறதுக்கான அந்த காலம் கொடுக்குறாங்க தானே. அப்ப அதுக்கிடையில வந்து அவரை வந்து அவர்கிட்ட போஸ்டிங்ல வச்சிருப்பாங்களா இல்லாட்டி அனுப்பியிருப்பாங்களா? சில நேரம் அவருக்கு தேவையான எவிடன்ஸ் வந்து அங்க அலுவலகத்துல கூட இருக்கலாம். அது அவருக்கான அந்த சாட்சிகள் அங்க கூட இருக்கலாம். அந்த காலத்துல அவரோட குற்றத்தின் தண்டனையை பொறுத்து தான் இருக்கும். இப்ப அப்படியே அவரை வந்து அந்த காலத்துல சார் இப்ப பாரதூரமான குற்றமா வந்து சில நேரம் அவரை வந்து அலுவலகத்துக்கு வரவேணான்ட்டு கொஞ்ச நாள் இடைநிறுத்தி வச்சிருந்தா அப்ப அவருக்குரிய வந்து ஆதாரங்களோ இல்லாட்டி சாட்சிகளோ அலுவலகத்துல இருக்கிற நேரம் அதை அக்சஸ் பண்றதுக்கான இது அவைலபிலிட்டி இருக்கு. அவருக்குரிய சாட்சி இருக்குந்தானே. இப்ப சாட்சிங்கக்குள்ள அவர் ஆவணங்களை சப்மிட் பண்ணணும். அவரை சாவணங்கக்குள்ள அவரு நம்ம கிட்ட கேட்கலாம், அவர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி. அவர் வந்து இப்போ ஃபோட்டோ காப்பி அடிச்சு வைக்கிறலையே ஒரு அலுவலக முறையான ஆவணத்தை சப்மிட் பண்ணலாம். அவர் தயாரித்த ஆவணம் வச்சிருக்கல, அதே அலுவலக முறையான ஆவணங்கள் தான் இருக்கும். அப்போ அந்த ஆவணம் வந்து எங்கள் அறிக்கும் அலுவலக ரீதியில் இருக்கும். எனக்கு என்னென்ன ஆவணங்கள் தாங்கன்னு கேட்கிற சந்தர்ப்பத்தில் அது வழங்கப்படணும் அவருக்கு. சரி சார். இப்ப நேரடி சாட்சியங்கள் இருந்தா கூட அவர் வந்து அவங்கள அவங்க ஆபீஸ்லயே இருக்கிற ஆக்களா இருந்தாலும் கூட அவர் அவங்கள வந்து சொல்லணும். அவர் சொன்னாதான் சாட்சியை இன்வைட் பண்ணணும். இப்ப என்ன சாட்சி சப்மிட் எழுத்துல கொடுக்கணும். அவங்க ஆவணங்களை இப்போ கருத்து திருட்டு சம்மந்தமாக பார்த்தோம் தானே நம்ம ஏற்கனவே. இப்போ இந்த கருத்து திருட்டுங்களுக்குள்ள இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். இப்போ இதற்காக என்னன்னு சொன்னால் தற்போது நடைமுறை இப்போ ஒரு
புலனாய்வு மற்றும் விசாரணை விதிகளை பயன்படுத்தி புகார்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியும். இருந்தாலும் இவற்றை கையாள்வதற்கு தற்போதைய விதிகள் இப்போ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது நிறுவனத்திலேயோ இருக்கிற விதிகள் போதுமானதாக அல்லது பொருத்தமானதாக இல்லைன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்கள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள் இவ்வாறான விடயங்களுக்காக சொந்த விதிகளை பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்ற விதிகளை உருவாக்கலாம். விதிகளை விதிகள் எப்படின்னு சொன்னால் கருத்து திருட்டு, அதாவது பிளஜரிசம்ங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டுக்கு எதிராக சீரான மற்றும் பயனுள்ள நடவடிக்கை எடுக்கவும், தனிநபர் புகார் அளிக்காமல் இருந்தாலும் தாமாக விசாரணை தொடங்கவும் வாய்ப்பளிக்க வேண்டும். இப்போ இப்படி ஒரு விஷயம் புகார் அளிக்காட்டியும் இவ்வளவு நடந்திருக்குங்கிற ஒரு எடுகோள்லையும் நம்ம விசாரணைகளை ஆரம்பிக்கணும். அதே டைமில் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த வளாகங்கள் அல்லது நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் இப்படியான பிளாஜரிசம் கருத்து திருட்டில் சொன்னால் அதுக்குரிய பல்கலைக்கழகத்துக்கு தகவல் அளிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். விசாரணைகள் வெளிப்படையாகவும் நீதியாகவும் கோட்பாடுகளை பின்பற்ற வகையிலும் நடைபெற வேண்டும். இப்போ இதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், மற்றது ஓய்வு பெற்ற சட்ட நீதித்துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய விசாரணை குழு அமைப்பது மிகவும் சிறந்தது என்று இக்கோட்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கருத்து திருட்ட கண்டறிகிற ஒரு செயற்பாட்டுக்காக இப்போ சிறப்பு மென்பொருட்கள் மூலம் பெறப்படுற சான்றுகளை விசாரணைக்கு ஏற்ற ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான மென்பொருள்கள் என்னென்ன இருக்குது தெரியுமா? தெரியுமா இருக்கும்? இல்ல சார், தெரியாது. இப்ப பல்கலைக்கழகங்கள்ல டர்னிட்டின்ங்கிற ஒரு பல்கலைக்கழக நூலகங்கள்ல இப்போ பொதுவாக பயன்படுத்தப்படுறது ஒரு மென்பொருள் பயன்படுத்தப்படுற டர்னிட்டின். இது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இதில் தான் கருத்து திருட்டு, அதாவது பிளஜரிசம் செய்யப்பட்டிருக்கா அல்லது ஒத்த வகையாக இருக்கிறதாங்கிறதெல்லாம் இதில் டர்னிட்டின்ல போட்டிருப்பாங்க. அப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ உள்ள நிலைமையில் முந்தி இந்த பிளஜரிசம், இந்த ஏஐ வந்த பிற்பாடு அந்த பிளஜரிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஏஐ மூலம் பிளஜரிசத்தை காட்டாமல் ஆக்கலாம். அப்போ அந்த ஏஐ மூலமாக செய்யப்பட்ட கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போ ஏஐ பிளகின்ஸ் அந்த டர்னிட்டின் சாஃப்ட்வேரில் உட்புகுத்தப்பட்டு இப்போ டர்னிட்டின் இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கைகள் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு மற்றும் பல்கலைக்கழகங்களால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருது. டர்னிட்டின் தான் அதில் இது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் நூலகங்களில் இதை வச்சுக்கொள்ளும். இப்போ இது எப்படி கண்டுபிடிப்பாங்கங்கிறத அந்த டாக்குமெண்ட்டை போட்டோ சயின்ஸ் பேஸ்ட் டாக்குமெண்ட்டாக இத்தனை % வரைக்கும் அவங்களோட சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், அதாவது ஒத்த கருத்துள்ள ஒத்த வாக்கியங்கள் இருக்கலாம், இத்தனை வீதங்கள், ஆர்ட்ஸுன்ற இத்தனை வீதங்கள்ங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் நடைமுறையில் இருக்குது. அவைகளை வச்சு அவங்க செய்வாங்க. இப்படியான ஆட்களுக்கு திருட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆணைக்குழு அல்லது இப்போ உயர்கல்வி நிறுவனம் அவருக்கு பொருத்தமான தண்டனையை விதிக்கலாம். அத்தகையான இப்படியானதுக்கு என்ன தண்டனைக்குள்ள அவர் தண்டிக்கப்படணுங்கிறத பல்கலைக்கழகங்களோ அல்லது ஆணைக்குழுவோ உருவாக்கி கொள்ளலாம். ஒழுக்காற்று அதிகாரியின் கட்டளை. இப்போ ஒழுக்காற்று அதிகாரி என்ன செஞ்சோன்னா, அவரோட முக்கிய பொறுப்புகள் ஒன்றாக என்னன்னு சொன்னால், விசாரணை அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட விசாரணை அறிக்கையை அதனுடன் இணைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் என்ன செய்யணும் சொன்னால் முறையாகவும் நேர்த்தியாகவும், நீங்கள் ஏற்கனவே கேள்வி கேட்டீங்க,
இப்போ அது வந்து இப்போ ஒழுக்காட்டு அதிகாரிக்குரிய கட்டளையில் டிசிப்ளினரி ஆர்டர் இதுக்குள்ள வரும். அப்போ அவ என்ன செய்யணும், முறையாகவும் நேர்த்தியாகவும் தயாரிக்கப்பட்டிருக்காங்கிறத உறுதிப்படுத்தி கொள்வது அவர் அந்த ஒழுக்காட்டு அதிகாரியின் அதிகார சபையின் கடமையாகும். இப்போ இந்த ஆவணங்கள் ஏதும் குறைபாடு இருக்கு அல்லது விசாரணை அலுவலரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் அவை சரி செய்யப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருந்தால் அவைகளை திருப்பி கொடுத்து அதைகளையும் கேட்கக்கூடிய தெளிவுக்காக கேட்கலாம். விசாரணை அறிக்கையை ஆய்வு செஞ்சுட்டு விசாரணை அலுவலர் பரிந்துரை மீது மட்டுமன்றி தனித்தனி ஒரு முடிவை எடுப்பது ஒழுக்காட்டு அதிகார சபையின் பொறுப்பாகும். தேவைப்பட்ட மேலதிக விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் விசாரணை அலுவலரை அழைத்து தெளிவை பெறுவதற்கான உரிமையும் ஒழுக்காட்டு அதிகாரிக்கு இருக்கும். இப்போ இறுதியாக வந்து விசாரணை அறிக்கையும் அதனோடு தொடர்புடைய ஆவணங்களை முழுமையாக ஆராய்ந்த பின்பு குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளி ஆவாரா அல்லது குற்றவாளி ஆக மாட்டாராங்கிறதெல்லாம் வந்து குற்றச்சாட்டில் அல்லது பல குற்றங்களில் குற்றவாளியாக இருப்பாரா அல்லது குற்றம் சாட்டப்படாமல் ஒரு விடுதலை குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதா அல்லது ஒரு குற்றச்சாட்டு அல்லது பல குற்றச்சாட்டுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாங்கிறத தீர்மானிப்பதெல்லாம் ஒழுக்காட்டு அதிகாரி சபையின் கடமையாக. அப்போ இதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் தேவை ஏற்பட்டால் புதிய ஒழுக்காட்டு விசாரணைக்கும் விசாரணைக்கு உத்தரவிடுற அதிகாரமும் ஒழுக்காட்டு அதிகார சபைக்கு அல்லது அதிகாரிக்கு இருக்கு. இதில் வந்து நான் அதை பட்டியலிட்டிருக்கிறேன். இப்போ முறையான விசாரணையை ரத்து செய்யும் நிலை மிக குறைந்த சமயங்கள் மட்டுமே ஏற்கப்பட வேண்டும். விசாரணை ரத்து செய்கிறேன்னு சொன்னால் அந்த வழக்கு நடந்த திருப்பெல்லாம் மிக அரிதாக நடைபெற வேண்டும். என்னென்னு சொன்னால் இது நேரம், காலம், பணம் இதெல்லாம் வந்து செய்யப்படுற விடயங்கள். இப்போ விசாரணை நடந்ததும் விசாரணை அலுவலர் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை பின்பற்றாமல் அதை எப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொன்னால், விசாரணை அலுவலர் வந்து சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல் இந்த இன்கொயரி நடத்தியிருக்காரு அல்லது அந்த ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாரு, வேண்டும் என்று அலட்சியம், கவனக்குறைவு, இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களில் உயர்கல்வி நிறுவனம் அல்லது ஆணைக்குழுவுக்கு அல்லது ஒரு நிர்வாகத்துக்கு அந்த நிறுவனங்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் வழக்க தோல்வியடை செஞ்சிருக்கிறாருங்கிற இந்த எடுகோளில் ஒழுக்காட்டு அதிகார சபை விசாரணையை ரத்து செய்ய முடியும். இது வந்து அரிதாக நடக்கிற சில விஷயங்கள். இப்போ விசாரணை அறிக்கை மூலம் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வேறு ஏதும் தவறான நடத்தை வெளிப்பட்டிருந்தார். இப்போ ஒரு விடயங்களுக்காக அவரை சார்ஜ் பண்ணியிருக்கோம், அதில் இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கு மேலதிகமாக அவர் இன்னும் சில குற்றங்கள் செய்ததாக கண்டறியப்பட்டு அந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அதுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பது ஒழுக்காட்டு அதிகார சபையின் முக்கிய பொறுப்பாக இருக்கும். ஒழுக்காட்டு கட்டளையின் அடிப்படையில் உள்ளடக்கம் ரெண்டு முக்கிய அம்சங்களை கொண்டு. முதலில் குற்றச்சாட்டுகளுக்குரிய ஒவ்வொரு பகுதியிலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளியா இல்லையா என்பதை தெளிவாக குறிப்பிடப்படும். இரண்டாவது, குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்ட குற்றவாளி ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த தண்டனைகள் அல்லது நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன என்பதை கூற வேண்டும். இத்தகவல்களில் பின்வரும் தண்டனைகள் இடம்பெறலாம். எச்சரிக்கை, நம்ம மேற்கு பார்த்திருக்கோம். எச்சரிக்கை, கடுமையாக எச்சரித்தல், தணிக்கை செய்தல், ஒரு வார சம்பளத்தை, இது நான் அந்த விஞ்ஞாதங்கிறத நான் மாற்றிக்கொள்கிறேன். அது இப்படியான தண்டனைகளை நம்ம வழங்கக்கூடியதாக இருக்கு.
இவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து குற்றம் செய்யலைங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவர் அல்லது அவர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகள் முடிப்பதற்கு ஒழுக்காட்டு சபை அதிகார சபை அதிகாரி முடிவு செய்கிற சப்போதோ அந்த முடிவை குறித்த நபருக்கு உடனடியாக தெரிவிக்கவும் சந்தர்ப்பத்தில் குற்றஞ்சாட்டு நபர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இடைநிறுத்தப்பட்டிருந்தால் மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்வதற்கு உத்தரவும் இடைநிறுத்தப்பட்ட காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அவரில் சம்பளங்கள் ஊதியங்கள் அல்லது வேறு ஏதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அதையும் ஒழுக்காட்டு கட்டளையில் குறிப்பிடப்படணும், உத்தரவாக குறிப்பிடப்படணும். குற்றம் வந்து அவர் செஞ்ச குற்றம் சிறிய தண்டனை கீழே வருதுங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிற பட்சத்தில் அந்த ஒழுக்காட்டு அதிகார சபை சிறிய தண்டனைகளை மட்டுமே விதிக்கணுங்கிறதும் பல்கலைக்கழக தாபனங்கள் விதிப்புகையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பெரிய தண்டனை கீழே வர குற்றங்கள்ங்கிறதுல குற்றப்பத்திரிகைகளை குற்றம் பெரிய தண்டனையின் கீழ் வரக்கூடியதாக கருதப்படல் வேண்டும் என்று குறிப்பிட்டால் என்ன செய்த குற்றம் பெரிய தண்டனை கீழே வர வேண்டியது. இதில் வந்து பெரிய குற்றம் சிறிய குற்றம்ங்கிறதுல கண்டுபிடிக்க குற்றங்களை வகைப்படுத்தி போட்டு இந்த குற்றம் பெரிய தண்டனை கீழே வரங்கிறதெல்லாம் அவங்க ஆராய்ந்து முடிவெடுக்கிற சந்தர்ப்பத்தில் சிறிய தண்டனை அல்லது பெரிய தண்டனையையும் ஒழுக்காட்டு அதிகார சபை விதிக்கலாம். குற்றம் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்று அல்லது சில அல்லது அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டார். இப்போ அது என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு அல்லது பல குற்றம் செஞ்சிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டால் தனித்தனி தண்டனையோ, அப்போ அந்த ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒவ்வொரு சார்ஜஸுக்கும் ஒரு தண்டனையோ அல்லது எல்லா சார்ஜஸுக்கும் ஒரு மொத்த தண்டனையோ விதிக்கிறதுக்கான அதிகாரமும் அதிகார சபை ஒழுக்காட்டு அதிகார சபைக்கு இருக்கும். ஒழுக்காட்டு அதிகார கட்டளை ஒன்றுக்கான மேன்முறையீடு. சொல்லுங்க. என்னென்றால் இப்ப அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் வந்துட்டு குற்றம் இல்லை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றத்தை சுமத்தின ஆட்கள் சம்பந்தமாக ஏதாவது அது வந்து சொல்லப்படுது. இப்போ இதுல ஈகோட்ல இருக்குது, சில இடங்கள்ல அதை இன்க்ளூட் பண்ணலை. இப்போ அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரைக்கலாம். குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்களையும் செய்யலாம்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு நிறுவனத்தின் பிழையால நடந்திருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு எதிராக இல்லை, அந்த நிறுவனத்துக்கு அதை தெரியப்படுத்தணும் என்னென்ன ரீசனால தான் அந்த குற்றம் சாட்டப்பட்டு இருக்குதுங்கிறதையும் அந்த நிறுவனத்துக்கு நம்ம தெளிவுபடுத்தணுங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஓகே சார். ரைட். இப்போ பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபை இருக்கும். ஒரு ஆள் வந்து ஒழுக்காட்டு அதிகார சபையால் ஒழுக்காட்டு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து திருப்பி அந்த ஒழுக்காட்டு சபைக்கு அல்லது கவுன்சிலுக்கு அவர் அப்பீல் பண்ணலாமாங்கிறது வந்த டைமில் அப்படி பண்ணிடலாது. இப்போ அண்மையில் எங்களை பல்கலைக்கழகத்திலையும் ஒழுக்காட்டு கட்டுப்பாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து உபவேந்தருக்கு விண்ணப்பித்திருந்தார். உபவேந்தர் அதை என்கிட்ட கேட்டார், இதுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் அந்த ரிப்போர்ட் பண்ணலை, இது அப்பீல்ங்கிற இது வந்து இது யுஎஸ்ஏபிக்கு தான் போகணுங்கிற இந்த க்ளோஸை நான் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்ததுக்கு பிறகு அந்த அப்பீல் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இதில் என்ன சொன்னால் அவர் எங்கே பண்ணணும், யுஎஸ்ஏபிக்கு போய் பண்ணணும். அவங்களோட முடிவு இறுதியாக இருக்கும். இந்த யுஎஸ்ஏபி சொல்கிற முடிவை பல்கலைக்கழகங்கள் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். இப்போ தடுப்பு காவல், இப்போ நீங்கள் ஒரு ஆள் கேட்டது, இப்போ விளக்கமறியலில் வைக்கும்போது அல்லது காவலில் எடுக்கப்படும் போது கட்டாய லீவு. இப்போ ஒரு ஊழியர் வந்து காவல்துறையால் அல்லது வேறு ஏதேனும் சட்டபூர்வ அதிகாரிகளால்
இது வந்து இந்த லீகல் டேர்ம் எனக்கு அதில் இது தெரியல. சில நேரம் இந்த சிஐடி அப்படியெல்லாம் இருக்கிற சட்டப்பூர்வ அதிகாரிகளாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கும்போது அல்லது நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை தொடங்குவதற்கு முன்பு என்ன விளக்கமறியல்ல எடுக்கப்பட்டார் அந்த காலத்தை ஈடுகட்டத்துக்கு அவருக்கு கட்டாய லீவு வழங்கப்பட வேண்டும். இப்போ நம்ம ஏற்கனவே லீவு கட்டாய லீவு அவர் சொந்த லீவில் இருந்து கழிக்கப்படணுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது கட்டாய லீவு விளக்கமறியல். ஆனால் நீதிமன்றத்தால் விளக்கமறியல் வைக்கப்பட்டார் ஆணைக்குழுவின் அல்லது உயர்கள் நிறுவனமான தொழிலுக்கு அமர்த்தப்பட்ட ஆள் நீதிமன்றத்தால் விளக்கமறியல் வைக்கப்பட்டாலே அவர் என்ன செய்யணும்? உடனடியாக பதவியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்படுதல் வேண்டும். இவர் வந்து பல்கலைக்கழகத்தில் இவர் பல நீதிமன்றத்தால் வழக்கு கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அவர் குற்றவாளியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல்கலைக்கழகம் விரும்பினால் குற்றவாளி இல்லை அங்கால நிரூபிக்கப்பட்டாலும் பல்கலைக்கழகம் வழக்கை தொடர் விசாரணை ஒன்றை பல்கலைக்கழக நிர்வாக கட்டமைப்பு நடத்தலாம். இதுக்கு பிறகு நான் இதில் கொஞ்சம் அந்த நியாய சபையின் விசாரணை அது வழிகாட்டி குறிப்புகள் கொஞ்சம் இதை வச்சிருக்கேன். இதை வாசிச்சு பாருங்க. இது வந்து பொதுவானது தான். அவங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிற விசாரணை அலுவலர்கள் வழிகாட்டி குறிப்புகள். இதோட முடியுது. சார் என்னன்னு சொன்னா இப்ப பல்கலைக்கழகத்தோட சம்பந்தப்படாம வெளியில தனிப்பட்ட முறையில அவருக்கு ஏதாவது ஒரு வழக்கு போயிட்டோ இல்லாட்டி நீதிமன்றத்தால அவர் குற்றவாளியின் அப்படி ஏதாவது நிரூபிக்கப்படுற சந்தர்ப்பத்திலையும் அவருடைய வேலையை வந்து இடைநிறுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இப்ப வெளியில இருந்த ஒரு கேஸா இருந்தாலும் அத யூனிவர்சிட்டி வந்து எடுப்பாங்களா? எடுக்கணும். அதாவது போலீஸால அரெஸ்ட் பண்ண கோர்ட்ஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட கஸ்டடிகள் எடுக்கப்பட்டா உண்மையான முறைப்படி கோர்ட்ஸ் வந்து அவர் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு அதை தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தின உடனே இந்த சட்டத்தில் சொல்லப்படுறது விஷயங்கள் பிரகாரம் அவர் உடனடியாக தொழிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும். அவர் குற்றவாளியாங்கிறது அப்பால முதலாவது அவர் ரிமாண்ட் பண்ணப்பட்டாலே இடைநிறுத்தப்படணுங்கிறது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது பெரிய ப்ரொசீஜர்ஸ். இப்ப ரிமாண்ட் பண்ணாம சார் இப்ப வழக்கு ஏதாவது போச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து அப்படி அது ரிமாண்ட் தான், வழக்கு இல்ல வழக்குக்கு பிரச்சனை இல்ல, ரிமாண்ட் தான் சொல்லப்படுது. அவர் குற்றவாளி இல்லைங்கக்குள்ள ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்குறேன்னு சொன்னா ஒரு பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள ஒரு ஊழியர் கைது செய்யப்பட்டார் ஒரு பல்கலைக்கழகத்தில். ஆனால் கைது செய்யப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்ட விடயம் பல்கலைக்கழகத்து நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தப்படலை. யாரால? அந்த திணைக்கள தலைவராலேயோ அல்லது அந்த அந்த உயர் அதிகாரிகளாலேயோ அல்லது அவர் குடும்பத்தாலேயோ தெரியப்படுத்தப்படாத ஒரு சந்தர்ப்பத்தில் இதை கேள்விப்பட்டு அந்த கோர்ட்ஸ் மூலமாக அந்த போலீஸ் மூலமாக அந்த ஆவணங்கள் பெறப்பட்டு அவர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார். இடைநிறுத்தப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 3 மாதங்கள். 3 மாத காலம் அவர் சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் குற்றவாளி இல்லைங்கிற ஒரு தீர்ப்பு வருது. இப்போ அவரை ரீஎம்ப்ளாய் பண்ணுறாங்க. என்ன தொழிலில் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதை கொடுத்தாங்க. ரீஎம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் என்று வரக்குள்ள இப்போ அவர் இடைநிறுத்தப்பட்ட காலம் ப்ளஸ்
ரீஎம்ப்ளாய்மெண்ட் பண்ணப்பட்ட காலம். இந்த 2 காலத்துக்கும் உடைய அவரோட சேவைகளை கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ பழைய கோடில் இருந்துச்சுன்னு சொன்னால் இதை கால்குலேட் பண்ணி அவருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னால் முறையான விசாரணை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டு அது பேரவையால் அங்கீகரிக்கப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்ற பரிந்துரையோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்பப்பட்டு அவங்களோட ஒப்புதலோட தான் அந்த நிறுத்தப்பட்ட 3 மாத சேவை காலம் அவருக்கு சேர்க்கப்பட்டுச்சு. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் ஃபைல்ல இது பண்ணுவாங்களா சார் சீக்கிரம்? தீர்ப்பு, அதாவது இன்குவாரி நடக்கிறது இருக்குதானே. இப்போ இன்குவாரி நடந்து அவர் குற்றவாளிங்கிறத தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகுதான், அதாவது வார்னிங் லெட்டர் போகலாமே ஒழிய அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட தண்டனை மட்டும்தான் போகலாம். அது வரைக்கும் நடந்த அவ்வளவும் வேறொரு ஃபைல்ல அது சேர்க்கப்படும். குற்றவாளி இல்லைன்னு உடனே திருப்பி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கல அது பிஎஃப்ல. இந்த ஆரம்ப புலனாய்வுல அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வேறையா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவர் குற்றவாளிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு ஆவணங்கள் வந்து பிஎஃப்க்கு போகும். ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நாள் வந்து இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. இப்போ மோட்டார் பைக் டிராஃபிக்கிட்ட சட்டத்தை முதுங்கிறதுக்காக அவர் கோர்ட்ஸுக்கு எடுக்கப்படுறாரு உத்தியோகத்தர், அரசு உத்தியோகத்தர். இப்போ கோர்ட்ஸுக்கு அவர் வந்துக்கிட்டு போன உடனே ஒரு வழக்கு தானே அது. இப்போ இந்த விஷயம் அவர் பர்சனல் ஃபைல்ல வந்துக்கிட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, பாதிப்பு ஏற்படுத்தாது. அது வராது. நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போய் எக்ஸ்டெண்ட் லீவ் தாங்கன்னு கேட்கக்குள்ள அந்த பிரச்சனை வரும். இப்போ இதில் நான் எனக்கு ஒரு கிட்டத்தில் ஒரு கேஸ் அவுட் வந்தது. இப்போ 2 விஷயங்கள் இருக்கு நீதிமன்றத்தால். எங்களை லீகல் ஆஃபீஸர் அவர் சொன்னார் என்ன சொன்னால் 2 விஷயம் உண்டு. நீதிமன்றத்தால் கஸ்டடிக்கு எடுக்க ரிமாண்ட் பண்ணப்படுறது. இன்னொரு விஷயம் இருக்கும், அதில் பேர் ஒன்று சொன்னார், எனக்கு அது லீகல் டேர்ம் தெரியல. இப்போ ஒரு குற்றம் ஒன்று செஞ்சு ஒரு ஃபைன் ஒன்று நமக்கு அடிப்பாங்க கோர்ட்ஸில். அந்த கோர்ட்ஸில் அந்த ஃபைனை செலுத்துறதுக்கு வரைக்கும் நம்ம ஒரு கோர்ட்ஸில் உள்ள ஒரு இதில் ரிமாண்ட் பண்ணப்படுவோம். அது வந்து அந்த இடைநிறுத்தலுக்கு வராதுன்னு சொன்னார் அவர். ஓகே சார். இது வந்து பெரிய சாப்டர். இதை வந்து விளங்குறேன்னு சொன்னால் 2-3 நாள் போகணும் இதை தனியாக படிச்சுட்டு போகிறதுக்கு. இப்போ நான் இந்த நோட்ஸை தொகுத்தது வந்து நான் ஃபேஸ் பண்ணின இன்டர்வியூ, சில லீகல் ஆஃபீஸர்ஸோட கன்சல்டேஷனோட செஞ்சு தான் இதை செஞ்சிருக்கிறேன். நான் 60-70 பக்கமான ஒரு சாப்டர். இதை நான் ஒரு 13 பக்கத்துக்கு தொகுத்திருக்கிறேன். இதில் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ சொன்னால் எப்படி நடந்து கொள்ளணும், அடுத்தது என்னன்றது வரும். ஓகே, இதோட கன்க்ளூட் பண்ணலாமா சார்? கடைசி ஒரு கேள்வி உண்டு. அந்த பிளேஜரிசம் சம்பந்தமா சொன்னீங்க, அதில் சட்ட ரீதியாக வந்துக்கிட்டு இத்தனை % மேலே இருந்தால் தான் பிளேஜரிசம் என்று கொண்டு இருக்கின்றன. இப்போ அதில் இது என்ன அந்த 20% சில இடங்களுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் மேலதிகமாக சயின்ஸில் வந்து அந்த என்னென்னு சொல்கிறாங்க, அதை இப்போ சைட் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட பேர் என்ன? பரீஸ். இப்போ சொல்லக்குள்ள பரீஸ் கூறியிருந்தார் என்று சொல்கிற ஒரு விஷயம் வரக்குள்ள, அது நிறைய இடங்களில் பரீஸ் கூறியிருந்தார் வரக்குள்ள அப்படி அது வந்து பிளஜரிசமாக வராது. அது வந்து இப்போ உங்களோட பேப்பரை போட்டு பார்க்கக்குள்ள அது வந்து சில இடங்களில் வந்து ஒரு பெர்சன்டேஜை காட்டும். அதுக்கு அதைத்தான் அது வந்து காட்டுறது. அதுக்காக தான் அந்த பெர்சன்டேஜ் ஒன்று வச்சிருப்பாங்க அவங்க. சில நேரம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நினைக்கிற மட்டுக்கு 18% இருந்தால் அதில் பிளஜரிசம் இருக்காது. சில இடங்களில் வந்து 80% இருக்கும்.
90% இருக்கும். இப்போ அந்த பெர்சன்டேஜை எக்ஸீட் பண்ணினேன். அது ஆர்ட்ஸுக்கு வேறு எனக்கு அதில் அந்த இது இல்லை பண்ண நான் அதை எடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, இப்போ நான் இதோட கன்க்ளூட் பண்ணுறேன். இதில் நோட்ஸை நான் கொஞ்சம் திருப்பி ஒரு அப்டேட் பண்ணிடுறது. இப்போ நான் யார் சொன்னது, ரினோஸ் என்ன அதை நான் பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணிட்டு போடுறேன். இதுகள் பொதுவாக வார விஷயங்கள், திறமையின்மை, தகுதியின்மை, இதெல்லாம் பாருங்க நல்லா. நோட்ஸ் ஓகே அண்ட் ஓகே சார். இந்த இது சார் எங்களுக்கு இந்த இதில் இப்போ இந்த இன்டர்வியூவில் இருக்கிற கொஸ்டின்களை தானே இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண வரும். இன்டர்வியூவில் வந்து அநேகமாக ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் உங்களுக்கு கேள்விகள். ப்ராக்டிக்கலாக இப்போ இதிலிருந்து ப்ராக்டிக்கலாக கேள்வி கேட்பாங்க. ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. உங்களோட அனுபவத்தில் வந்துட்டு இப்போ உங்கள்ட்ட இன்டர்வியூவில் கேட்ட கேள்விகள் சம்பந்தமாக ஏதாவது இப்போ அது எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராராக ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் சான்சலருக்கு ஆக்டிங்காகவும் இருந்தேன். அந்த டைமில் என்னென்னா அவங்களோட இன்டர்வியூ வந்து வித்தியாசமாக இருக்கும். யூஜிசியில் நம்மளோட கன்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத ஒப்சர்வ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டுக்கு. அதாவது 2 பேர் ஒரே தரத்தில் வெவ்வேறு கேள்விகள் கேட்குற டைமில் நம்மளோட கன்சன்ட்ரேஷன் எப்படி, நம்ம பாடமாக்கிட்டு போகிறோமா இல்லை நாலேஜோட போயிருக்கிறோமாங்கிறத பார்ப்பாங்க அவங்க. உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்குள்ள ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் சம்பந்தமாக கேள்வி ஒரு வைஸ் சான்சலர் கேட்டுட்டு இருக்கக்குள்ள, விசி செலெக்ஷன் சம்பந்தமாக செக்ரட்டரி கேட்பார். கேட்ட உடனே நான் அதுக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள திருப்பி இவர் ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள திருப்பி மாறி. இப்போ நம்ம வந்து அந்த ஃபெமிலியராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த ஃபெமிலியராக இல்லைங்கக்குள்ள நமக்கு அந்த கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்மளோட கன்சன்ட்ரேஷனை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி நாலேஜபிளாங்கிறத. என்னென்னா இப்போ ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாக்களுக்கும் சில நேரம் கிடைக்காம இருக்கும். என்னென்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு மார்க்ஸ் இருக்குது. இன்டர்வியூக்கு 25% அலோகேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினச்சேன்னா சேக்குலர்ஸ் அதுகளோட டச்சில் இருக்கணும். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் சேக்குலர்ஸுகள் வர டைமுக்கும் டெய்லி சேக்குலர்ஸ் வரும். டெய்லியாக எப்படின்னு வரும். நீங்கள் சேக்குலர்ஸ் எடுத்து ஒரு 2 தடவை வாசிங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும், இது என்ன சொல்லுது. சில நேரங்கள் இந்த முறை உங்களுக்கு இப்போ புதுசாக வந்த பர்சரி சம்பந்தமாக வரக்கூடியதாக இருக்கும், டிசிப்ளினரி சம்பந்தமாக வரக்கூடியதாக இருக்கும் நிறைய. இப்போ 946 வர பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட சம்மந்தப்பட்டது. இல்லைண்டா 1998-20 ஆக்ட், ராகிங் ஆக்ட், இதுகள் ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட 946 இதுகளை பாருங்கள். என்ன இப்போ ராகிங் சம்மந்தப்பட்ட உங்களோட சில நேரம் கட்டுரை எழுத சொல்லி வரலாம் என்றெல்லாம் வரும். இப்போ கேஸ் ஸ்டடி தானே இப்போ நிறைய. இப்போ ஒரு சொன்ன கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி டிசிப்ளினரிக்கு. பாரிஸ் என்ன நீங்கள் கேட்டது? ஓம் சார். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த முறை காம்படிஷன் கூட உங்களுக்கு. கிட்டத்தட்ட 150 வேக்கன்சி இருக்குன்னு வச்சாலும் இன்டர்னலுக்கு 40க்குள்ள 60 பேருக்கு தான் இன்டர்னல் வரும். நீங்கள் எத்தனை கேண்டிடேட்ஸ்? இப்போ சரியான காம்படிஷன் இது. இங்கிலீஷுகளில் லாஸ்ட்டாக வந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்குலர்ஸ்களை ப்ரிஃபர் பண்ணுங்க. இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் அல்லது சிங்களம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்குலரில் அந்த அந்த மொழி நடைகள் வந்து அந்த டைட்டில் எப்படி வருகிறது, அட்ரஸ் பண்ணுறாங்க யாருக்கு, எப்படி அட்ரஸ் வருது, அந்த இதுகளை பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷனுக்குலாம் சொல்கிறது. ட்ரான்ஸ்லேஷன் தான் உங்களோட மார்க்ஸை உயர்த்தி கொடுக்கும்.
சரி முடிச்சு கொள்வோம். அப்போ இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் வேறுகள் செய்கிறதுக்கு இதை பண்ணி பார்க்கணும் என்றதான விஷயம். வேறு ஏதாவது டாபிக் இருக்குதா உங்களுக்கு செய்ய வேண்டியதுகள்? சார் பேசிக்கா அந்த பேப்பருக்கு எப்படி ஆன்சர் பண்ற முறையை பற்றி கொஞ்சம் இருக்க சொல்லிடுங்க சார். எந்த பேப்பருக்கு? நார்மலா 2 பேப்பருமே தான் சார். அதுக்கு இப்ப கேள்விக்கு நாங்க தியரிட்டிக்கல் வைஸா படிச்சாலும் அந்த ஆன்சர் பண்ணேக்க அது பாயிண்ட்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு ஏற முடிச்சனாலும் எழுதலாம். ஓகே. நான் ஒரு எக்ஸாம் ஒரு கொஞ்ச நாளையில கொஞ்சம் ஆன்சர் பாஸ் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸையும் இதில் ஷேர் பண்ணுவேன். பாஸ் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் அதுகளையும் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே முடிச்சுக்கொள்வோம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.